ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 8th ஹிஸ்ட்ரி ஃபுல் யூனிட்டுமே வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். இதில் வந்து ஐரோப்பியர்களோட வருகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போர்ச்சுகீஸ், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வருவாங்க. இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணதுக்காண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்லாம். இப்போ வந்து யூரோப்பியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்போ வந்து வராங்க அப்படின்னா 18th and 19th சென்ச்சுரியில் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக வந்து இதுக்குள்ள எதுக்கு வராங்க, இந்தியாவுக்கு வந்து எதுக்கு வராங்க அப்படின்னா இந்தியாவோட வெல்த்தை பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே தான் எல்லா வளமிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இது மூலமாக நிறைய சோர்சஸ் வந்து கிடைக்கி, முக்கியமாக மிஷினரிஸ், அதாவது அவங்களோட சமயத்தை பரப்புறதுக்கு, அப்புறம் சிவில் சர்வெண்ட்ஸ், அங்கே உள்ள நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து வேலைக்காக வராங்க. ட்ரேடு வந்து இதில் நிறைய நடக்குது. மொழி மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறையவே நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இவங்களோட பீரியட்ல வந்து நிறைய சோர்சஸும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சோர்சஸ் வந்து எழுதியிருக்காங்க, ரிட்டன் ஒர்க்ஸ் இருந்திருக்கு, மெட்டீரியல் சோர்ஸ், இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த சோர்சஸோட முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து இப்போ பிரிட்டிஷ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக முக்கிய சோர்சஸா வந்து இந்த சோர்சஸ் வந்து கருதப்படுது. ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இது வந்து இருந்திருக்கான சான்று வந்து தெரிய வருது. ரிட்டன் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அதை வச்சு இவங்க கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாமே வந்து மியூசியம் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி மெட்டீரியல் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க. அப்புறம் நிறைய வார்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அப்புறம் காயின் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வந்து இவங்களோட மெட்டீரியல் சோர்ஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இவங்களோட பீரியட்ல வந்து இருந்திருக்கான சான்று வந்து சொல்லப்படுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வராங்க? போர்ச்சுகீஸ் அப்படின்றவங்க வராங்க. இப்போ போர்ச்சுகீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களோட இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கான்ஸ்டாண்டினோப்பிள் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல அந்த பிளேஸை வந்து அராப்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. 1453 வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த அராப்ஸ் வந்து கேப்சர் பண்றதுனால அவங்களோட லேண்ட் ரூட், ட்ரேட் பண்ற லேண்ட் ரூட் வந்து இந்தியாவுக்கும் யூரோப்பியன்ஸ்குள்ள லேண்ட் ரூட் வந்து கேன்சல் ஆகப்படுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அராப்ஸ் வந்து நார்த் ஆப்பிரிக்காலையும் அப்புறம் பால்கன் பெனின்சுலா அப்படின்ற பிளேஸ்லையும் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளேஸ் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் போர்ச்சுகீஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து போர்ச்சுகீஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா பக்கம் நோக்கி வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து பிரின்ஸ் ஹென்றி அப்படின்றவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுக்காக ஒரு நோக்கமா வந்து இவங்க வந்து பார்க்கப்படுது. அங்க உள்ள மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட நிறைய என்கரேஜ்மெண்ட், அப்புறம் இவர் வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸான ஹிஸ்டாரிக்கலை பத்தின இதெல்லாம் பத்தி நிறையவே படிக்கிறதுக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் அங்க மக்கள் கிட்ட வந்து என்கரேஜ் பண்றதுனால அங்கிருந்து வந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத மாதிரி நடக்கு. நெக்ஸ்ட் வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வராங்க. 1428 வந்து கேலிக்கட்டை வந்து ரீச் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து சதர்ன் பாயிண்ட் ஆஃப் ஆப்பிரிக்கால இருந்து மொசாம்பிக் அப்படின்ற ஒரு கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்து ரீச் ஆகிறாங்க. 1428 கேலிக்கட்டை வந்து ரீச் ஆகுறாங்க. அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல வந்து கேலிக்கட்ல வந்து
கிங் ஜமாரின் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டரா வந்து பேட்ரான் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து இங்க செகண்டா வந்து நேவிகேட்டரா வர டைம்ல வந்து அவங்க கூட வந்து ஒரு 13 ஷிப்ஸ் அப்புறம் ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து 1500 அந்த பீரியட்ல வந்து அதாவது 16th செஞ்சுரியில வந்து இவங்க வந்து வராங்க. இதுக்குள்ள வராங்க. செகண்ட் டைம்ல வந்து வாஸ்கோட காமா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து 1502ல வந்து வராங்க. அதே மாதிரி அவங்க கூட வந்து 20 ஷிப்ஸை வந்து கூட வந்து கூட்டிட்டு வராங்க. அதே மாதிரி ட்ரேடிங் சென்டரை வந்து கண்ணனூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய ஃபோர்ட்லாம் எழுப்புறாங்க. அது மாதிரி நிறைய ட்ரேடிங் நடத்திருக்க ஃபேக்டரிஸ் இந்த மாதிரிலாம் வந்து கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி வந்து நிறைய இவங்களோட பீரியட்ல வந்து நிறையவே வந்து நிறைய சோர்சஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து மறுபடியும் தேர்ட் டைம்ல வந்து வாஸ்கோட காமா வந்து 1524ல வந்து வந்த டைம்ல வந்திருப்பாங்க தேர்ட் டைம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து வாஸ்கோட காமா வந்து உடல்நலை குறைவா வந்து இந்தியாவில் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அல்மைடா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வருவாங்க. இவங்களோட பீரியட் வந்து 1505ல வந்து இவங்க வந்து இருந்திருப்பாங்க. இந்த 1505ல வந்து இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கிய நோக்கம் வந்து நேவல் படையை அதாவது கப்பல் படையை வந்து அதிகப்படுத்தணும், அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து இவங்க வந்து இந்தியாக்குள்ள வந்து வந்திருக்காங்க. இது நேவல் படையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நோக்கத்துல வந்து அவங்க வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பீரியட்ல இந்த டைம்ல வந்து அராப்ஸோட மோனோபாலி இந்தியன் ஓஷன்ல வந்து மோனோபாலி ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கும். அதை வந்து உடைக்கணும் அப்படின்றது நோக்கத்துல வந்து இவங்க இந்த மாதிரிலாம் இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலம் முஸ்லீம் ஃபீட்டுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் வந்து பேட்டில் நடக்கும், நேவல் பேட்டில் வந்து நடக்கும். எங்க அப்படின்னா சால் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து நடக்கும். அந்த பிளேஸ்ல அதுல வந்து போர்ச்சுகீஸ் வந்து அல்மைடோட அவங்க சன் வந்து இறந்துருவாங்க. சன் இறந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து முஸ்லீம் ஃபிளீட் வந்து வின் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் 1509ல வந்து மறுபடியும் ஒரு நேவல் பேட்டில் வந்து டையூல வந்து நடக்கும். அந்த பேட்டில் வந்து போர்ச்சுகீஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து வின் பண்ண சால் அப்படின்ற பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. போர்ச்சுகீஸ்ல வந்து வாஸ்கோட காமாவோட பீரியட்ல வந்து கேபிட்டலா வந்து கொச்சினை வந்து அவங்க வந்து கேபிட்டலா வச்சு ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வந்து கொச்சினை வந்து கேபிட்டலா வச்சு ஆட்சி செய்யறாங்க. இதே மாதிரி தான் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அல்மைடாவோட பீரியட்ல வந்து போர்ச்சுகீஸ் வந்து சாலை வந்து கைப்பற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் இது வந்து நடக்கு. நெக்ஸ்ட் வந்து அல்போன்சா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வராங்க. இவங்களோட பீரியட் வந்து 1509ல இருந்து 1515 வரைக்கும் இவங்களோட பீரியட் இருக்கு. 1510ல வந்து இவங்களோட அந்த அல்போன்சா அவங்களோட பீரியட்ல தான் வந்து ஒரு ரியல் பவர் வந்து போர்ச்சுகீஸோட ரியல் பவர் வந்து இந்தியாக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும். 1510ல வந்து கோவா வந்து கேப்சர் பண்ணாங்க. பிஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து கோவா வந்து கேப்சர் பண்ணி இவங்க வந்து ஆட்சி செய்யறாங்க. இவங்களோட பீரியட்ல வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் விஜயநகர் எம்பையரோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக்குறாங்க. மேரேஜ் அதாவது போர்ச்சுகீஸ்க்கும் இந்தியன் விமனுக்கும் வந்து மேரேஜ் அதாவது திருமண உறவை வந்து இவங்களோட பீரியட்ல தான் இவங்க தான் வந்து இன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு அடுத்து நினோ அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வராங்க. இவங்க வந்து 1529ல வந்து இவங்க வந்து வராங்க. 1530ல வந்து கொச்சினா அவங்க கேபிட்டலா வச்சிருந்தவங்க கோவா வந்து கேபிட்டலா வந்து சேஞ்ச் பண்றாங்க. அதே மாதிரி பகதூர் ஷா அப்படின்ற ஒரு கிங்டே இருந்து இவங்க வந்து பேசன் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து கேப்சர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோர்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இவங்களோட பீரியட்ல வந்து கெட்டப்படுது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு போர்ச்சுகீஸோட இந்த பீரியட்ல வந்து டொபாக்கோவோட கல்டிவேஷன் வந்து அதிகமா அவங்க ஃபர்ஸ்ட் இவங்க தான் டொபாக்கோவோட கல்டிவேஷன் வந்து பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ் அதாவது ஈஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து பீப்புள் அதாவது கேத்தோலிக் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜியன் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டொபாக்கோட இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து இப்போ வரைக்கும் இந்த டொபாக்கோட இது வந்து அதிகமா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸோட இந்த ஃபோர்ட்ஸ் அதெல்லாமே வந்து இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ போர்ச்சுகீஸோட பார்த்தோம் அப்படின்னா 16th செஞ்சுரி அண்ட் 17th செஞ்சுரியில வந்து இவங்களோட டிக்ளைன் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டச்சு வந்து வராங்க. டச்சோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கிறதுனால போர்ச்சுகீஸ் வந்து டிக்ளைன் ஆகுறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து போர்ச்சுகீஸ் கைப்பற்றின எல்லா பிளேஸும் வந்து டச்சு கிட்ட வந்து போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி போர்ச்சுகீஸ் கிட்ட இருக்க கோவா டையூ அண்ட் டேமன் மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவுமே போர்ச்சுகீஸ் வந்து அங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே, போர்ச்சுகீஸ் பத்தி எல்லாமே சொன்னீங்க. இதுக்கு அடுத்து டச்சுக்காரர்கள் வந்து வராங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. இப்போ டச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 1602ல வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிங்க. இவங்க வந்து
போர்ச்சுகீஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோடது வந்து நெதர்லாண்ட்ல உள்ள யுனைடெட் நேஷன் ஆஃப் அவங்களோட கம்பெனில வந்து அப்ரூவல் வாங்கிட்டு இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேசில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் வந்து இவங்க வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பெர்மிஷன் வந்து இவங்களுக்கு வந்து கிராண்ட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் இவங்க வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்றாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலா வந்து புலிக்காட்டை வந்து கேபிட்டலா வச்சு ஆட்சி செய்யறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு மறுபடியும் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து இவங்க கேபிட்டலா வந்து சேஞ்ச் பண்றாங்க. இது வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய பேட்டில்லாம் நடக்கும். அந்த பேட்டில் மூலமா நிறைய கேப்சர் பண்ணுவாங்க, நிறைய பிளேஸ், அப்புறம் நிறைய ஃபோர்ட் வந்து கட்டுவாங்க. சூரத், மசூலிப்பட்டினம், அப்புறம் கூடலூர், இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து நிறைய கேப்சர் பண்ணுவாங்க. ஃபேக்டரிஸ் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் ஃபோர்ட் எல்லாமே இவங்களோட பீரியட்ல வந்து எழுப்பப்படும். எங்க அப்படின்னா தேவனாம்பட்டினம், நாகப்பட்டினம், கூடலூர், இந்த மாதிரி பிளேஸ்லாம் இவங்களை வந்து ஃபோர்ட் வந்து நிறையவே கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து டச்சோடது. இதுக்கு அடுத்து வந்து பிரிட்டிஷ் வந்து வராங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. பிரிட்டிஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1600 வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்காங்க. முக்கியமா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எதுக்காக வராங்க அப்படின்னா ஒரு அவங்களோட ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்காங்க. போக போக அவங்களோட மொழி அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இந்தியாக்குள்ளேயே வந்து அதிகமா அவங்க வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி அந்த டைம்ல வந்து 1600 அந்த டைம்ல வந்து குயின் ஆஃப் இங்கிலாந்து சொல்லக்கூடிய எலிசபெத் அவங்களோட பீரியட் வந்து இருந்திருக்கும். அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்றவங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்புறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில வந்து சூரத்ல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அமைக்கணும் அப்படின்ற பெர்மிஷனை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து அனுப்புறாங்க. அந்த டைம்ல ஜஹாங்கீரோட கோர்ட்ல வந்து இவங்க வந்து விசிட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா சூரத்ல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கிராண்ட் பெர்மிஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்க வந்து ஜஹாங்கீரோட கோர்ட்ல வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் வந்து கிடைச்சிரும். ஆனா வந்து போர்ச்சுகீஸ் வந்து அந்த டைம்ல இருந்திருப்பாங்க. ஸோ போர்ச்சுகீஸோட ப்ரெஷர்னால வந்து அவங்க வந்து அந்த பெர்மிஷன் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து நிறைய பேட்டில்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். நிறைய நாவல் கப்பல் படை அந்த மாதிரி கப்பல் படையில நிறைய வார் அந்த மாதிரிலாம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் வந்து எலிசபெத் என்ன பண்றாங்க அப்படின்னா சார் தாமஸ் ரோ அப்படின்றவங்களை வந்து ஆக்ராக்கு வந்து அனுப்புறாங்க. 3 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பா இருந்து அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே டைம்ல ஜஹாங்கீரோட கோர்ட்ல இருந்து ஜஹாங்கீர் கோர்ட்ல வந்து அவங்க வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துருவாங்க. எதுக்கு சூரத்தோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இதுக்கு ஃப்ரெண்ட்லி ரிலேஷனா இருக்கிறாங்கனால அவங்களுக்கு வந்து ஆக்ரா, அகமதாபாத் அந்த மாதிரி பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இங்கேயும் வந்து செட்டில்மெண்ட்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ரூவல் பண்றாங்க. இது வந்து பிரிட்டிஷோட பீரியட்ல வந்து இருக்கு. பேட்டில் ஆஃப் பக்சார், பேட்டில் ஆஃப் பிளாசே, இந்த மாதிரிலாம் வார் எல்லாமே இவங்களோட பீரியட்ல பிரிட்டிஷோட பீரியட்ல வந்து நடக்க ஆரம்பிக்கு. இதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க யார் இந்தியாவில் உள்ள நவாப் அண்ட் சுல்தான்ஸ் இவங்க எல்லாமே பிரிட்டிஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. நிறைய வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவங்களோட அதாவது பொலிட்டிக்கல் ரீதியா அவங்க வந்து அதிகமா டெவலப் ஆக ஆரம்பிக்காங்க. ஸோ இதனால வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கு அடுத்து வந்து டேனிஷ் வந்து வராங்க. அவங்க பத்தி சொல்லுங்க. டேனிஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1616 வந்து இந்தியாக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து மற்ற யூரோப்பியன்ஸ் கண்ட்ரில இருந்து வந்தவங்க மாதிரி இவங்க வந்து இல்லை. ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம அந்த மாதிரி ஒரு வீக்கா அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா வந்து நிறையவே வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க, ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்களோட பீரியட்ல வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டேனிஷோட பீரியட்ல வந்து அவங்க வந்து லேண்டு அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டு அவங்களோட கண்ட்ரிக்கே அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து போயிட்டாங்க. இது வந்து டேனிஷை பத்தினது அப்படின்னு. இதுக்கு அடுத்து வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. அவங்கள பத்தி இப்போ பிரெஞ்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து லாஸ்டா யூரோப்பியன்ல இருந்து லாஸ்ட் இவங்க தான் வந்திருப்பாங்க. இவங்க வந்து 1664 வந்து வந்திருப்பாங்க இந்தியாக்குள்ள. இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலா வந்து ஃபைட்டு, பேட்டில் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலா வந்து இவங்களும் வந்து இருந்திருப்பாங்க. நிறைய ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க. நிறைய ஃபோர்ட்டு, அப்புறம் பிரெஞ்சுல வந்து அதாவது சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் அப்படின்றது பாண்டிச்சேரியில இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இவங்களோட பீரியட்ல தான் கட்டியிருப்பாங்க. இவங்க பிரெஞ்சுக்கு வந்து அவங்க நிறைய பிரெஞ்சோட ரூல் அவங்களுக்கு வந்து மன்னரோட அதாவது அங்க உள்ள மன்னர்களோட சப்போர்ட் வந்து அதிகமா இருந்திருக்கும். அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கும் வந்து நவாப் அண்ட் சுல்தான்ஸோட பவரும் வந்து அதிகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் வந்து
ஃப்ரெஞ்சை வந்து டாமினேட் பண்ணனால பிரெஞ்சு வந்து இங்க இருந்து போயிருப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கு அடுத்து வந்து பிரிட்டிஷோட இது வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி பிரெஞ்சோட பீரியட்ல வந்து ஷேர்கான் லோடி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஷேர்கான் லோடி அப்படின்றவங்க வந்து இவங்களுக்கு வந்து கிஃப்டா வந்து பாண்டிச்சேரியை வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னமும் வந்து பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு பீப்புள் எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி வந்து பாண்டிச்சேரி வந்து யானம், அப்புறம் காரைக்கால், இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே பிரெஞ்சோட பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுக்கு பிரெஞ்சுக்கு அடுத்துமே வந்து பிரிட்டிஷோட ஆட்சி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூலரா வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூனிட் வந்து ஃப்ரம் ட்ரேடு டு த டெரிட்டரி. இதில் வந்து நம்ம பிரிட்டிஷோட போர் முறைகளை வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து பிளாஸ்டிக் போர், பக்சார் போர், மைசூர் போர், மராத்தா போர், கர்நாடிக் போர், இது எல்லாமே வந்து பண்ணி எப்படி வந்து இந்த ஆட்சியை வந்து கைப்பற்றுறாங்கன்னு சொல்லி இதில் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃப்ரம் ட்ரேடு டு த டெரிட்டரி அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஓகே சார். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் டு டெரிட்டரி, அதாவது ட்ரேடுக்காக வந்தவங்க எப்படி டெரிட்டரியை கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த லெசன்ல பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணாங்கன்னா, அவங்க லேண்ட் ரூட் தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, அதாவது இந்தியாட்டேருந்து அரப் டர்க்கிஸ்லேருந்து அவங்க கிட்டேருந்து தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து லேண்ட் ரூட் மூலமா ட்ரேட் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த லேண்ட் ரூட் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகிருது. அப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல உள்ள பிரெஞ்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், டச், டேனிஷ், அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ், இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷீ ரூட் கண்டுபிடிக்கணும், அது மூலமா நம்ம இந்தியா கூட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ 15th செஞ்சுரியில வந்து ஃபர்ஸ்ட் 1498ல வாஸ்கோடகாமா அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சீ ரூட் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ட்ரேட் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இடத்த செட்டில் பண்றதுக்காக ட்ரேட் சென்டர்ஸ், ஃபேக்டரிஸ் அதெல்லாத்தையும் கொண்டு வராங்க. இப்படியே அவங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் அப்படிங்கிறதையும் அவங்க கொண்டு வராங்க. அப்போ ஒரு ட்ரேடுக்காக வந்தவங்க அப்படிதான் டெரிட்டரியை வந்து கேப்சர் பண்றாங்க. அப்ப இதுல முக்கியமா அவங்க வந்து ரூலை எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற அவங்களோட கம்பெனி மூலமா தான் நம்மளோட இந்தியால வந்து அவங்க டெரிட்டரியை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. இது முக்கியமா பெங்கால் ரீஜன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து தான் அவங்க ரீஜன், அதாவது டெரிட்டரி கேப்சர் பண்றது அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்ல யார் வருவா அப்படின்னு பார்க்கும்போது அல்வர்தி கான் அப்படிங்கிற ஒரு ரூலர். இவங்க வந்து நவாப் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீஜன் பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உள்ள ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் அதாவது பங்களாதேஷ், அஸ்ஸாம், பீகார், அதுக்கப்புறம் ஒடிசா, இந்த ரீஜன் தான் அந்த பெங்கால் கிங்டமா இருந்தது. அப்போ அதுல உள்ள அந்த நவாப் தான் அல்வர்தி கான் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரூலரா தான் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ், பிரெஞ்சு அவங்களோட டாமினன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அவங்க ட்ரேட் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து அவங்களோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இதை வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அவங்களோட ஃபேக்ட்ரிஸ், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ட்ரேட் சென்டர்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களோட ட்ரேட் அதிகமா இருந்தது இவங்களுக்கு பிடிக்காம, நீங்க இங்க ட்ரேட் பண்ணக்கூடாது, இங்க எந்த ஒரு ஃபோர்ட்டு ஃபேக்ட்ரிஸும் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அல்வர்தி கான் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து இந்த பிரெஞ்சு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது பிடிக்காத இவங்க வந்து இந்த அல்வர்தி கான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த டைம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட் சன்னான சிராஜுத்துல்லா அப்படிங்கிறவங்க அவங்களோட கிராண்ட் சன் வருவாங்க. இவங்க வந்து கிராண்ட்சன் இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து இவங்க ஒரு வீக் ஆனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பொருட்படுத்தாம மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டாமினன்ஸ், அதாவது அவங்க ட்ரேட் அப்படிங்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது பிடிக்காதவங்க வந்து இங்க எப்படியாவது நம்ம பிரிட்டிஷை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷோட ஃபேக்டரி நிம் பஜார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியை வந்து சீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அவங்களோட ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிறத வந்து கேப்சர் பண்ணி அந்த டைம்ல தான் அவங்களோட சோல்ஜர்ஸ் 146 சோல்ஜர்ஸை வந்து அந்த ஃபோர்ட் வில்லியம் ஃபோர்ட்ல வந்து ஒரு ஸ்மால் ரூம்ல அடைச்சு வச்சிருவாங்க. அப்போ காலையில ஓபன் பண்ணும்போது அதுல 123 சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிருவாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி, இது எப்போ நடந்திருக்குன்னா 1756ல நடந்திருக்கும். இந்த ட்ராஜடியை சொல்லுவாங்க. ஆமா சார், அது வந்து நடந்திருக்கும். இதை வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து இதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டி வருது, ட்ரீட்டி ஆஃப் அலிநகர். இது மூலமா அந்த பிரிட்டிஷ், அதாவது இந்த நவாப் ஆஃப் பெங்கால் கேப்சர் பண்ண அந்த ரீஜன், அதாவது கல்கட்டா, அந்த ஃபோர்ட் வில்லியம் கல்கட்டா கேப்சர் பண்றத அந்த ட்ரீட்டி மூலமா அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரேட் அப்படிங்கிறத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணதான் செஞ்சிருப்பாங்க. பிரெஞ்சோட ஒரு ஃபேக்டரியும் என்ன செஞ்சிருவாங்க இந்த டைம்ல கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்ப இதுக்கப்புறம் வர்றதுதான் இந்த இன்சிடென்ட்டுக்கு எதிர்த்து பிரெஞ்சும் சரி இந்த நவாப் ஆஃப் பெங்காலும் சரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த பேட்டில தான் நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா 23 ஜூன் 1757ல வந்து நடக்கும். இந்த வார் வந்து ஒரு துரோகத்தால நிறைஞ்ச வார்னு கூட சொல்லலாம். இது யார் வந்து லீட் பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் கிளே அப்படிங்கிறவங்க தான் பிரிட்டிஷ்ல இருந்து லீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம நவாப் ஆஃப் பெங்கால் பிளஸ் பிரெஞ்சும் சேர்ந்துக்கிடுவாங்க இவங்க கூட. அப்போ இது வந்து துரோகத்தால் நிறைஞ்ச பேட்டில்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராபர்ட் கிளே வந்து அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் பலம் வந்து இருந்திருக்காது.
அதனால இவங்களை எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெங்கால்ல உள்ள கிங்கோட கீழே உள்ள ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுல ஒரு சீஃப் ஆபீசர் தான் மிர் ஜஃபர் அப்படிங்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கன்னு சொல்லியிருப்பாங்க, அடுத்த நவாப் ஆஃப் பெங்கால நான் உங்களை மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி அந்த வார்லயே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த அதாவது அந்த நவாப் ஆஃப் பெங்கால் இப்ப இருந்தாங்களா சுராஜ் அப்துல்லா, அவங்களுக்கு அப்புறம் இந்த சீஃப் ஆபீசர் வந்து அடுத்த நவாப் ஆஃப் பெங்காலா வந்துடுறாங்க. இவங்க வந்த உடனே பிரிட்டிஷ்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஃப்ரீ ட்ரேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களோட ரெசிஸ்டன்ட் கோர்ட்ல பிரிட்டிஷ்க்கு இடம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஜமீன்தார் ரைட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இதுல இருந்துதான் கிட்டத்தட்ட 200 வருஷங்க பிரிட்டிஷ் ஆட்சி செய்யறதுக்காக அவங்க ஒரு ஆரம்பிச்ச அடித்தளமா கொடுத்த ஒரு விஷயம் தான் இதுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. பிரிட்டிஷோட ஆட்சி வந்து இதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த மிர் ஜஃபார் அப்படிங்கிறவங்க ரூலிங்ல வராங்களா, இவங்களோட ஆட்சி கொஞ்ச நாள்லயே பிரிட்டிஷ்க்கு வந்து பிடிக்காது. உடனே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்களோட ரூல்ல இருந்து எடுத்துட்டு இவங்களோட சன்னின்லாவான மிர் குவாசிம் அப்படிங்கிறவங்களும் அடுத்த ரூலரா கொண்டு வராங்க, நவாப் ஆஃப் பெங்காலா கொண்டு வராங்க. இவங்களும் வந்த புதுசுல பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா போக போக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கே இந்த பிரிட்டிஷோட ரூல் அப்படிங்கிறது பிடிக்காம போய் இவங்களே அதுக்கு எதிராக வார் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா ஷா ஆலம் அவங்களாத்தையும் கூட்டிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு போர் செய்வாங்க. அதுதான் பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்னு சொல்லுவோம். இது October 22, 1764 வந்து இந்த பேட்டில் நடக்கும். இந்த பேட்டில்ல வந்து ஒரு ட்ரீட்டி போடுவாங்க, அதுதான் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படிங்கிறது. இந்த பேட்டில்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேட்டில் ஆஃப் பக்சார்ல வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுவாங்க. அந்த மிர் குவாசிம் அப்படிங்கிறவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் யார் வராங்கன்னா அந்த மிர் ஜஃபார் அப்படிங்கிறவங்களே மறுபடியும் அந்த அரியணையில வந்து ஏறுறாங்க. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துடுறாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட பையனான நிசாம் அப்துல்லா அப்படிங்கிறவங்க வராங்க. இவங்க அரியணை ஏறதுக்கு முன்னக்கூடிய ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, அதுதான் இந்த அலகாபாத் ட்ரீட்டி அப்படிங்கிறது. இந்த ட்ரீட்டியில என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸுமே வச்சுக்கிட கூடாது. அதே மாதிரி நான் சொல்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் நீங்க நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவாங்க. அப்ப இதுல இருந்தது ஒரு டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இதோட பேட்டில் ஆஃப் பக்சார் அண்ட் பிளாசி அப்படிங்கிறது முடியுது. நெக்ஸ்ட் கர்நாடகா. இதுக்கு அடுத்து கர்நாடிக் வார் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதை பத்தி ஓகே. கர்நாடிக் வார் அப்படிங்கிறது வந்து 1746ல இருந்து 1769 வரைக்கும் 7 வரைக்கும் போகுது. இதுல வந்து கர்நாடிக் வார் அப்படிங்கிறது இந்த சவுத் ரீஜன்ல கர்நாடிக் ரீஜனா எதெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இந்த ரீஜன் எல்லாத்துக்கும் நடக்கிற போது தான் இந்த கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதோட நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் எதுவா இருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷ் பிரெஞ்சு வந்து அவங்களோட கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரிலேயே ஆஸ்திரேலியன் வார் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க 2 பேத்துக்கும் நடந்துட்டு இருக்கும். அதோட ஒரு கண்டினியூட்டியா தான் இந்த கர்நாடிக் வார்லயும் அவங்க செய்வாங்க. ஆனா அவங்க வந்து டைரக்டா மோதிக்கிடாம இங்க உள்ள ரூலருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான வார் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் அடையார் அப்படிங்கிறது வரும். இந்த வார்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த கர்நாடிக் ரீஜன்ல உள்ள நவாப் அந்த டைம்ல யார் இருந்திருப்பா அப்படின்னா அன்வர்தீன் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பிரெஞ்சு. இவங்க 2 பேரும் பேட்டில்ல வந்து கர்நாடிக் ரீஜனை கேப்சர் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அன்வருதீன் வந்து பிரிட்டிஷோட ஹெல்ப் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த வார்ல வந்து யார் தான் வின் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சு தான் வின் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க, அதான் ஆக்ஸ்லே சாப்பல் அப்படிங்கிறது. இந்த ட்ரீட்டி மூலமா நீங்க கேப்சர் பண்றதை வந்து பிரெஞ்சுக்கிட்டையும், பிரெஞ்சு கேப்சர் பண்றதை பிரிட்டிஷ் அவங்ககிட்டயும் மாறி கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து ஒரு வார் வந்து நடக்குது, பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படிங்கிற ஒரு வார் வருது. இதுல வந்து மொத்தம் 4 கிங் வருவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்வருதீன், அதுக்கப்புறம் சந்தா சாஹிப், அடுத்தது வந்து நாசிம் ஜங், அதுக்கப்புறம் மிசாஃபர் ஜங் அப்படிங்கிற அந்த 4 ரூலர்ஸ் வருவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து கர்நாடிக் ரீஜனுக்காக பேட்டில் பண்ணுவாங்க. ரெண்டாவது உள்ளவங்க வந்து ஹைதராபாத் ரீஜனுக்காக பேட்டில் பண்ணுவாங்க. இதுல 2 பேருக்கு பிரெஞ்சும் 2 பேருக்கு பிரிட்டிஷும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் வரா அப்படின்னு பார்த்தா, இந்த கர்நாடிக் ரீஜன்ல கேப்சர் பண்ணும் அப்படின்னு வந்தவங்க அந்த அன்வருதீன் வந்து கில் பண்ணிடுவாங்க. யாரோட சப்போர்ட்ல? பிரெஞ்சோட சப்போர்ட். அப்போ அந்த டைம்ல யார் ஜென்ரலா இருந்திருப்பாங்க? டூப்ளெக்ஸ் அப்படிங்கிறவங்க ஜென்ரலா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சந்தா சாஹிப் ஹெல்ப் பண்ணி இந்த அன்வருதீனை கில் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட பையன் ஒருத்தர் இருப்பாங்க, முகமது அலி. அவங்க வந்து திருச்சிராப்பள்ளிக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. இது மூலமா இந்த வார் வந்து முடியுதா, பேட்டில் முடியும். இந்த பேட்டில்ல வின் பண்ண பிரெஞ்சு வந்து பிரெஞ்சு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அந்த ரூலர்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அந்த கிங் வந்து பிரெஞ்சுக்கு 18 வில்லேஜ் கிட்ட பாண்டிச்சேரியில கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கிங் ஹைதராபாத்துக்காக வார் பண்ணாங்க, அதுலயுமே பிரெஞ்சு தான் வின் பண்ணியிருப்பாங்க. அப்ப இது 2 முடிவுல வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வருவாங்க. இது மூலமா அவங்க என்னென்ன கேப்சர் பண்ணாங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணி இனிமேல் நாங்க இப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டி போட்டு முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன வார் வருது அப்படின்னா, பேட்டில் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கிறது வருது. இதுல என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தப்பிச்சு போனாங்கல்ல அன்வருதீனோட பையன், அவங்கள வந்து நம்ம திருப்பி கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெஞ்சு அந்த டூப்ளெக்ஸும், பிரெஞ்சோட ஜெனரல் டூப்ளெக்ஸ், அடுத்தது வந்து இந்த நவாப் ஆஃப் கர்நாடிக் யார் இருந்திருப்பா அந்த டைம்ல அப்படின்னா சந்தா சாஹிப் அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த முகமது அலியை வந்து கேப்சர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
திருச்சிராப்பள்ளிக்கு போவாங்க. அந்த டைம்ல அந்த முகமது அலிக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னா பிரெஞ்சு, அதாவது பிரிட்டிஷோட ரூலரான ராபர்ட் கிளே, ஜெனரலான ராபர்ட் கிளே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அது மூலமா இந்த வார்ல வந்து யார் தான் வின் பண்ணுவா? பிரிட்டிஷ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த சந்தா சாஹிப்பை திருச்சிராப்பள்ளியிலேயே டெஸ்ட்ராய் பண்ணி கொண்டுருவாங்க. இப்ப இது மூலமா நவாப் ஆஃப் கர்நாடிகா யார் வந்துருவா அப்படின்னா அந்த முகமது அலி அப்படிங்கிறவங்க நவாப் ஆஃப் கர்நாடிகா வந்துருவாங்க. இதுக்கு இந்த வார்ல வின் பண்ண அவங்க ஒரு ட்ரீட்டி பண்றாங்க, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது. இப்போ அந்த முகமது அலி அப்படிங்கிற முகமது அலி வந்து இப்போ வந்து ஆர்காட்ல தான் இந்த பேட்டில் நடந்திருக்கும். அதனால நவாப் ஆஃப் ஆர்காடா மாறிடுவாங்க. அடுத்து சந்தா சாஹிப்பை கில் பண்ண போய் அந்த கர்நாடிக் ரீஜனுக்கும் இவங்களே நவாபா மாறிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த பிரெஞ்சு வந்து தோத்துருவாங்க. இந்த பிரெஞ்சு டூப்ளெக்ஸ் அப்படிங்கிறவங்க மறுபடியும் பிரான்ஸுக்கே போயிருவாங்க. அடுத்தது வந்து என்ன வார்? தேர்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது வருது. தேர்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறதுல வந்து கிட்டத்தட்ட அவங்க 7 இயர்ஸ் அவங்களோட ஃபைட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் அவங்களோட ஃபைட் வந்து முடிவுக்கு வரும். அப்போ இதுல வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டில் ஆஃப் வண்டி வாஷ் அப்படிங்கிறது. இப்போ ஆல்ரெடி பிரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ண அந்த டூப்ளஸ் அப்படிங்கிறவங்க பிரெஞ்சுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. இப்போ அங்க இருந்து இன்னொருத்தவங்க வராங்க. அவங்க யாரு அப்படின்னா கவுண்டி லாலி அப்படிங்கிற இன்னொரு பிரெஞ்சு வருவாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ண? அந்த முசாஃபர் அப்படிங்கிற அந்த ரூலருக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க. இதுல வந்து யார் தான் வின் பண்ணுவா? மறுபடியும் பிரிட்டிஷ் தான் வின் பண்ணி மொத்த பிரான்ஸோட ஆதிக்கத்தையும் இது பண்ணிட்டு பிரிட்டிஷ் வந்து டாமினேட்டா ஆயிடுவாங்க. அப்ப இதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டி வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது. இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சுக்கு அந்த பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்த மட்டும் ரூலிங்ல கொடுக்குறாங்க. வித் கண்டிஷனோட எந்த ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸை எதுவுமே வைக்காம சும்மா ஒரு ரூலர் பேருக்கு ஒரு இது மாதிரி பிரெஞ்சுக்கு மட்டும் கொடுத்துறாங்க. இதோட கர்நாடிக் வாருங்கிறது முடிவுக்கு வருது. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல வந்து ட்ரீட்டி ஆஃப் த ஏஸ்லா-சப்பேல் வந்து முடியுது. செகண்ட் கர்நாடிக் வார் ட்ரீட்டி ஆஃப் த பாண்டிச்சேரின்னு சொல்லி முடியுது. தேர்ட் கர்நாடிக் வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் த பாரிஸ் சொல்லி முடியுது. ஓகே. இதுக்கு அடுத்து வந்து மைசூர் வார் வந்து நடக்கும். அதை பத்தி சொல்லுங்க. ஓகே. மைசூர் வார் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷுக்கும் அப்போ உள்ள அந்த மைசூர் ரூலருக்கும் தான் நடக்கிறதா இந்த மைசூர் வார் அப்படிங்கிறது. இதுல யாரு மைசூர் ரூலரா வருவாங்க அப்படின்னா 2 பேர், ஹைதர் அலி அவங்களோட சன்னான திப்பு சுல்தான் அப்படிங்கிறவங்க தான் வருவாங்க. இதுல வந்து மொத்தம் 4 ஆங்கிலோ வாரா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ வார்ல வந்து யார் வருவா? என்ன நடக்கும் அப்படின்னா ஹைதர் அலி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு க்ரோயிங் ரூலரா இருப்பாங்க. அதாவது வளர்ச்சியில வந்து ரொம்பவே நல்லா இருந்திருப்பாங்க. இவங்களோட பிரெஞ்சு, அதாவது இவங்க வந்து பிரெஞ்சோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வந்து வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்பவே எதிர்ப்பு, அகேன்ஸ்டா பிரிட்டிஷ்க்கு இருப்பாங்க. பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா இவங்க இருப்பாங்க. இவங்களோட இடத்துல வந்து ட்ரேட் அப்படிங்கறது அவங்க பண்ணவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே தீவிரமா இருந்திருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? பிரிட்டிஷ் வந்து நம்ம எப்படியாவது அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைசூர் ரூலருக்கு எதிராக ஒரு பேட்டில் நடத்துவாங்க. அப்ப அந்த பேட்டில்ல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹைதர் அலி தான் வின் பண்ணிடுவாங்க. ஹைதர் அலி வின் பண்ணிட்டு அதுல ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்க, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது. இந்த மெட்ராஸ் இதுல வந்து அந்த ஹைதர் அலி வந்து பெருசா எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் பண்ற வாருக்கு வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அதே மாதிரி நானும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ட்ரீட்டில அவ்வளவுதான் கேட்டிருப்பாங்க. வேற எதுவுமே பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது வருது. இதுல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த ட்ரீட்டி சைன் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரீட்டிக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பிரிட்டிஷ்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அப்ப அந்த டைம்ல வந்து அந்த ஹைதர் அலி வந்து மராத்தாஸ் கூட ஒரு வார் வந்து பண்ணுவாங்க. அதுல வந்து ஹைதர் அலியால ஓரளவுக்கு மேல வார் பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சப்போர்ட் கேட்கும் போது அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைச்சிருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராகவே பிரெஞ்சோட நாடா இருந்த ஹைதர் அலி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் தானே அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களோட லேண்டை வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்ப இது பிடிக்காம மறுபடியும் அவங்க 2 பேத்துக்கு ஒரு பேட்டில் வருது. அதுதான் இந்த செகண்ட் மைசூர் வார் அப்படிங்கிறது. இதுல ஒரு ட்ரீட்டி வந்து கொண்டு வராங்க. அப்ப இந்த பேட்டில்ல வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, இல்ல இந்த பேட்டில் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த ஹைதர் அலி அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க. அப்போ அவங்களோட சன்னான திப்பு சுல்தான் அப்படிங்கிறவங்க வார கண்டினியூ பண்றாங்க. ஆனா அந்த வார்ல வந்து திப்பு சுல்தான் அப்படிங்கிறவங்க தோத்து தான் போறாங்க, லாஸ் ஆயிடுவாங்க. இப்ப இதுல ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க, ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க. அப்ப இந்த ட்ரீட்டி மூலமா அவங்க கேப்சர் பண்ணாத திப்பு கேப்சர் பண்ணாத பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணதை அவங்ககிட்டயும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இந்த வார்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த வார்ல வந்து திப்பு வந்து எப்படியாவது நம்ம பிரிட்டிஷ் வந்து தோக்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு அவங்கள வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு பேட்டில் பண்றாங்க. அதுலயுமே யார் தோத்து போயிருவா அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து தோத்து போயிருவாங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு ட்ரீட்டி நடக்கும். அந்த ட்ரீட்டியா ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி நடக்கும். இதுல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா திப்புவோட ஹாஃப் ஆஃப் த லேண்ட் வந்து அப்படி
பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஹாஃப் ஆஃப் த லேண்ட் வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிடுவாங்க. அது போக அவங்களோட 2 சன்னையும் படை கைதிகளா பிரிட்டிஷ்ல ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் இந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து 4th ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது நடக்கு. இதுல வந்து இவ்வளோ இது அவங்க இழந்ததுனால அந்த திப்பு சுல்தானுக்கு வந்து அதை ஏத்துக்கிட முடியாது. மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் வெளியில உள்ளவங்களோட சப்போர்ட்டோட அரப், டர்க்கிஸ், ஆப்கானிஸ்தான், பிரெஞ்சு இவங்களோட சப்போர்ட்டோட மறுபடியும் பிரிட்டிஷை எதிர்த்து வராங்க. இந்த டைம் என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ் மொத்தமா திப்பு சுல்தானை டெஸ்ட்ராய் பண்ணி கில் பண்ணிட்டு அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ஃபுல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் த மெட்ராஸ் முடியுது. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வந்து ட்ரீட்டி ஆஃப் த மெங்களூர் முடியுது. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் த ஸ்ரீரங்கப்பட்டினம் முடியுது. ஃபோர்த் வந்து கண்டினியூஸா டெஸ்ட்ராய் பண்ணி பிரிட்டிஷோட ரூல் வந்து வந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து மராத்தாஸ் வார் வந்து வரும். அது பத்தி இதுக்கப்புறம் வந்து மராத்தாஸ் வார்ஸ் அதுவுமே 3 கட்டமா நடக்கும். இந்த மராத்தா வார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி அதாவது தேர்ட் பானிபட் போர் அப்படிங்கறதுல கொஞ்சம் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்ல அதை மீட்டு எழ முடியாம அந்த சுச்சுவேஷன்ல தான் அந்த டைம்ல இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மராத்தாஸ்குள்ளேயே மொத்தம் 5 பிரிவா வந்து பிரிஞ்சிருப்பாங்க. பெஷ்வா, பென்சோல், சிந்தா அந்த மாதிரியான சிந்தியா அப்படிங்கிற மாதிரியான பிரிவுகள் வந்து இவங்களுக்குள்ள இருந்திருக்கும். இந்த வார் வந்து ஆக்சுவலி மராத்தாஸ் அண்ட் பிரிட்டிஷ்க்கு தான் நடந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளேயே அந்த உள்ளாட்சி அவங்களோட கூட்டாட்சியிலேயே அவங்களுக்கான ஒரு ஒத்துமை அப்படிங்கிறது இல்லாம இருக்கவே அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட பிரிட்டிஷ் வந்து அவங்களை கேப்சர் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறதுல வந்து பெஷ்வாஷிப் அதாவது அந்த பெஷ்வா நாட்டுல அடுத்த யாரு பெஷ்வாவா வர்றது அப்படிங்கிறது தான் வரும். அந்த டைம்ல யார் இருந்திருப்பா அப்படின்னா நாராயண ராவ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. அவங்க இறந்து போயிருவாங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா ரகுநந்த ராவ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஆனா அந்த டைம்ல உள்ளவங்க அவங்க கீழே உள்ள ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்க வரக்கூடாது, ஒண்ணு இவங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா அவங்களோட பசங்க தான் வரணும், அதாவது வாரிசு அடிப்படையில வரணும், இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த 2வது ரூலரா வருவாங்கல்ல அவங்க வந்து பிரிட்டிஷோட ஹெல்ப்பை கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல தான் ஹூட் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் வந்து பிரிட்டிஷ்ல இருந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நீயே ரூலரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகுநந்தராவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து பிரிட்டிஷோட அந்த சுப்ரீமே என்ன சொல்லுவாங்க, இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து ட்ரீட்டி ஆஃப் புரந்த்பூர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி வரும். ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு முயற்சி அது வந்து அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இருந்திருக்காது. அது வந்து அப்படியே அந்த ட்ரீட்டி யாருமே எடுத்துக்கிடவே மாட்டாங்க. அடுத்தது வந்து ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி வரும். அதுல வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஓகே இப்போ அந்த ரகுநாவ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி கொடுத்துடலாம், மறுபடியும் அந்த நாராயணோட பையன் வந்து மாதவராவ் அப்படிங்கிறவங்களே அடுத்த ரூலரா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து முடிச்சிருவாங்க. இந்த வாரம் வந்து முடிச்சிருவாங்க. அடுத்தது வந்து செகண்ட் ஆங்கிலோ மராத்தாஸ் வார் அப்படின்னு வரும். இதுல வந்து அவங்க வந்து ஒரு கூட்டாட்சி, அதாவது பெஷ்வா, சிந்தியா, அதுக்கப்புறம் பென்சோல் இவங்க 3 பேருமே ஒரு கூட்டாட்சியில தான் இண்டிபெண்டன்ஸா தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை பிடிக்காத பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சிருவாங்க, இவங்க இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப டைரக்டாவே மராத்தாஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு வார் வருது. இந்த வார்ல யார் வின் பண்றா அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் தான் வின் பண்ணிடுறாங்க. அப்ப இதுக்கப்புறம் வந்து யார் வருவா அப்படின்னா மறுபடியும் தேர்ட் ஆங்கிலோ ஒரு மைசூர் வார் வரும். அதுல டோட்டலாவே மராத்தா எம்பையர் ஃபுல்லாமே பிரிட்டிஷ் வந்து பேட்டில் பண்ணி ஃபுல்லாமே கேப்சர் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதுல வந்து பேட்டில் முடிஞ்சிடும். மைசூர் வார் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இதுல வந்து பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு? ஓகே, பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூட் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சிவில் சர்வீஸ், ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி இப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த சிவில் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸ்ல இருந்து எப்படி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க யூஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. இவங்களை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர், அவங்களோட லா மேக் பண்ணி அதை ஆக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா ரெவென்யூ கலெக்ட் பண்றதுக்காக இந்த சிவில் சர்வன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து சாப்டர் ஆக்ட் 1833 படி இதை வந்து ஒரு காம்படிஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓப்பன் காம்படிஷனை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அது மூலமா எக்ஸாம் எழுதி அதுல செலக்ட் பண்ணி அவங்க தான் சிவில் சர்வெண்டா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதுல வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து 33% ரிசர்வேஷன் கொடுக்காங்க. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னா சத்யானந்த தாகூர் அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வருவாங்க. அடுத்தது அவங்களோட ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களோட செகண்ட் பில்லரா அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கவே தான் இந்தியாவில் பாதி இதை அவங்க கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு வரும். அப்போ அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸை வந்து 3 ப்ரொவிஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்சி பிரிச்சு ரூல் பண்ணியிருப்பாங்க.
அப்போ இவங்களோட அந்த பீரியட்ல வந்து அவங்களோட சேலரி அப்படிங்கிறது பிரிட்டிஷை காட்டிலும் இந்தியனுக்கு வந்து ரொம்பவே கம்மியான சேலரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஆர்மி சிஸ்டம் இவங்ககிட்ட இருந்திருக்கும். அடுத்தது போலீஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இதுல இருந்து தான் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து திவானி அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவாங்க. அதாவது கவுன்சில் அந்த ஒரு இடத்த ரூல் பண்ணணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான இது வச்சு இப்ப ஆட்சி பண்ணலாம், அதாவது ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. யாரு அப்படின்னா லார்ட் கார்னிவல்ஸ் அப்படிங்கிறவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா ஒரு தானாஸ் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அதுல போலீஸ் அப்படிங்கிறவங்க மாதிரி இவங்களோட பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து ஜுடிஷியரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதே ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலமா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1691 வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டால ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதை தொடர்ந்து மெட்ராஸ் பாம்பே அப்படிங்கிறதுலையும் மெட்ராஸ் பாம்பேலையும் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் படி நிறைய ஹை கோர்ட்ஸையும் இவங்க பீரியட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ சார் திருவாரூர் முத்துசுவாமி அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு 2 இது வரும், சப்சிடரி அலைஸ், அதாவது கூட்டாட்சி முறை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க. அப்ப இந்த இந்தியாவில ரூல் பண்ணிட்டு இருந்த ரூலர்ஸ் எல்லாருமே பிரிட்டிஷோட சப்போர்ட்டை வந்து கேட்பாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க சப்போர்ட் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரியில இருந்து, அதாவது மற்ற ரூலர்ஸ் யாரும் அவங்கள வந்து தாக்க முடியாம பிரிட்டிஷ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து ஒரு மெரிட்ஸும் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்கு. அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஆனா அந்த பிரிட்டிஷுக்கான எல்லா விஷயமுமே அந்த ரூலர் அவங்க தான் பண்ணணும். ரெவென்யூ மூலமா ரெவென்யூ கலெக்ட் பண்றாங்க எல்லாமே அவங்க தான் பாத்துக்கணும். அது வந்து அவங்களோட டிமெரிட்ஸாவும் பாத்துக்கலாம். அப்ப அடுத்தது வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸே, அதாவது வாரிசு அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இவங்களோட பீரியட்ல வந்து ஒரு ரூலர் இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட வாரிசு வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா சப்போஸ் அவங்களோட வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களோட மொத்த கிங்டமுமே பிரிட்டிஷ்க்கு வந்து ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் வந்து இந்தியா ஃபுல்லா அவங்களோட ஆட்சியை வந்து கைப்பற்றாங்க. இந்த யூனிட்ல வந்து நம்ம ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி இன் இந்தியா பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரேத்வாரி செட்டில்மெண்ட், மகள்வாரி செட்டில்மெண்ட் இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்திருக்கும் போது மெயின் ஆக்குபேஷனாக இருந்தது வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், மற்ற இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஃபார்மர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இந்த விளைச்சல் இல்லாத சமயத்தில் வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ், காட்டன்ஸ் இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. இவங்க வந்து மெயினாக வந்து இந்தியாவோட ஆக்குபேஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் வந்து எடுக்கணும் அப்படின்னா முதல்ல அக்ரிகல்ச்சரில் கை வைக்கணும். அப்படிங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு வந்து இந்த எந்த பாலிசியுமே அவங்களுக்கு மக்களிடையில் வந்து போகாது, நம்மளுக்கு இதனால பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு அவங்க ஃபுல்லாகவே அடையிறதுக்கு முன்னாடியே நிறைய பாலிசிஸ் வந்து அவங்க வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்படி கொண்டு வந்தது தான் இந்த ரைத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், அப்புறம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், இந்த மாதிரி 3 இது வந்து கொண்டு வந்தாங்க. இது மூலமாக இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து பஞ்சம் இதெல்லாம் ரொம்ப தலை தோங்கி இருந்தது. ஃபார்மர்ஸ் இடையில வந்து ரொம்பவே அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே கொலாப்ஸ் ஆகி இந்தியாவில் வந்து ரொம்ப பஞ்சம் வந்து தலை தூக்கி இருந்தது. பிரிட்டிஷ்க்கு வந்து இது மூலமா நிறைய வருமானம் வந்து பெர்மனண்டா வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தது அப்படின்னு வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரேத்வாரி செட்டில்மெண்ட், மகள்வாரி செட்டில்மெண்ட்லாம் வருது. இதுல பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பத்தி பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பார்த்தோம்னா லார்டு கார்ன்வாலிஸ் வந்து இந்த செட்டில்மெண்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல வந்து ஒரு பெர்மனண்டா பிரிட்டிஷ்க்கு வந்து இது சிஸ்டம் ரெவன்யூ கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது யார் ரெவன்யூ அவங்களுக்கு கலெக்டர் மீடியமா யார் இருந்தா, கவர்மெண்ட்டுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் இடையில வந்து மீடியமா யார் இருந்தான்னு பார்த்தோம்னா ஜமீன்தார்ஸ் அவங்க வந்து இருந்தாங்க. இதுல வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 11% வந்து 10% ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க ஜமீன்தார் கலெக்ட் பண்றதுல 11ல் 10 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த 11ல் அவங்க எவ்வளவு நாளும் ஃபார்மர்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. இதனால வந்து ஜமீன்தார்ஸ் வந்து நிறையவே ரொம்ப லக்ஸூரியஸா வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் பவர் வந்து இதுல வந்து கேன்சல் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மூலமா அவங்க இன்னுமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஜுடிஷியல் இது எதுவுமே இல்லாம வெறும் இந்த ரெவன்யூ கலெக்ட் பண்றது மட்டும்தான் அவங்களோட தொழிலா வந்து இருந்தது. இதனால ஃபார்மர்ஸ் வந்து ஈல்டிங் இல்லாத சமயத்துல வந்து அவங்களுக்கு எப்போதுமே டேக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதனால அவங்க என்ன பண்ண தூண்டினாங்க அப்படின்னா, நீங்க வந்து கொடுக்க முடியல அப்படின்னா லேண்ட் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன்ட்ட கொடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் அந்த லேண்ட் எல்லாத்தையுமே ஜமீன்தார்ஸே குத்தகைக்கு விட்டு அந்த குத்தகைகளை இருக்கிற வருமானத்துல இருந்து அவங்கள அப்படின்னு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தாங்க. இதனால அவங்களுக்கு டேக்ஸும் கொடுக்க முடியாம லேண்டும் பறி போய் விவசாயிகள் வந்து ரொம்ப பஞ்சத்துல வந்து இது வர்றதுக்கு இது ஒரு ஆரம்பமா வந்து இருந்தது.
இதுக்கு அடுத்து வந்து ரேத்வாரி செட்டில்மெண்ட் வந்து சிஸ்டம் வந்து மெட்ராஸ், அசாம், அந்த பெங்கால் அந்த ப்ராவின்சஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. தாமஸ் முன்ரோ வந்து இந்த பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து 1/2 half ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணி 1/3 வந்து மாத்திருப்பாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜமீன்தார் வந்து ஒரு மீடியமா வந்து இருந்தாங்க ஃபார்மருக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில. இந்த இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜமீன்தாரை எடுத்துட்டு இவங்க டைரக்டா விவசாயிகள் வந்து சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு விளைச்சல் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ஃபிக்ஸ்டா வந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் வந்து ரெவன்யூ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலமா இன்னுமே விவசாயிகள் வந்து ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு இல்லாத சமயத்துலயும் கூட அவங்களுக்கு வந்து லாபமே இல்லாம தான் இருந்தது. இந்த சிஸ்டம் டேக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு டேக்ஸா வந்து போடல. இது வந்து அவங்களுக்கு லேண்டை வந்து நீங்க வச்சிருக்கிறதுக்கான ஒரு இதாக தான் போட்டிருக்கோம். இது போக வந்து டேக்ஸ் இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு ரொம்பவே வந்து ஒரு இதா வந்து இருந்தது. இதை பற்றி நிறைய ரிவோல்ட்ஸ் வந்து பின்னாடி வரும். நிறைய ரிவோல்ட்ஸ் வந்து இந்த 3 செட்டில்மெண்ட் போட்டதுனால நிறைய விவசாயிகளுக்கு என்ன பண்ணான்னு தெரியாம ஒரு கிளர்ச்சி வந்து விவசாயிகள் மத்தியில வந்து உருவாகிருக்கும். அது வந்து ஒரு கிளர்ச்சியா வந்து வரும். இப்போ இதுக்கு அடுத்து மகள்வாரி செட்டில்மெண்ட்டும் நடந்திருக்கும். அதை பற்றி சொல்லுங்க. மகள்வாரி செட்டில்மெண்ட் பார்த்தோம்னா லார்டு வில்லியம் பென்டிக் வந்து இது வந்து மறுசீலனை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இது வந்து 2/3 வந்து இது வந்து இருந்திருக்கும். இது வந்து அதிகமாக இருக்கு. ரொம்ப வந்து இது வந்து ஹை ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈல்டிங் வந்து அவங்க மொத்தமாக சுரண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாதியா வந்து குறைச்சிருப்பாங்க. 50% வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவுமே அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே விவசாயிகளை இது பண்ணி இருக்கும். இது இப்போ விவசாயிகள் வந்து விவசாயத்தை இது பண்ண முடியாது. விவசாயிகள் வந்து ரொம்ப அந்த தொழில் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிட்டு அப்போ நம்ம வேற தொழிலுக்கு மாறலாம் அப்படின்னு அந்த காட்டேஜ் அந்த சைடு போனோம் அப்படின்னா இவங்க வந்து இன்னொரு பாலிசியுமே அங்கே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷோட இம்போர்ட் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த தொழிலுமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கும். இதனால விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. இது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய அப்புறம் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு மொத்தமாக மாற்றிருப்பாங்க. அது எதுவுமே விவசாயிகள் வந்து ஒரு ஏற்றுக்கிட முடியாத வகையில எதுவுமே புரியாத வகையில அந்த லா எல்லாமே வந்து அவங்களுக்கு புரியாத வகையில வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. இப்போ கிளர்ச்சிகள் வந்து நிறைய நடந்திருக்கிறதா சொன்னீங்க. என்னென்ன கிளர்ச்சிகள் இதனால நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்க. சாந்தல் ரெபலியன் வந்து ஃபர்ஸ்ட் இதா வந்து நடந்திருக்கும். எங்கன்னா சாந்தல் ஏரியாவில் வந்து பீகார்ல வந்து சாந்தல் ஏரியாவில் வந்து நடந்திருக்கும். இது எப்படின்னா 1855லேருந்து 56 வரைக்கும் இந்த ரெபலியன் வந்து நடந்திருக்கும். இது வந்து சாந்தல் பிரதர்ஸ் தான் ஒரு தலைமை தாங்கி இந்த இது வந்து நடத்தியிருப்பாங்க. இந்த கிளர்ச்சி எதனாலனா ஜமீன்தார்ஸ் அவங்கள எதிர்த்து லேண்ட்லார்ட்ஸ் வந்து அதிகமாக இது பண்ணிட்டாங்க. எப்படின்னா இவங்க இடத்த வந்து பிடுங்கிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இந்த கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். இதை வந்து ஒரு அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாந்தல் அந்த பகுதியை வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அப்புறம் அவங்களோட லேண்ட் ஆஃப் எல்லாத்தையும் சேஃப்கார்டு வந்து பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து இண்டிகோ ரிவோல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். நம்மளுக்கு அதிகமாக தெரியும் யூரோப்பியன்ஸ் அவங்க இது வந்து இண்டிகோ பிளான்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்தாங்க. இது வந்து 1859லேருந்து 60 வரைக்கும் இந்த ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும். இந்த இண்டிகோ கல்டிவேஷன் வந்து இவங்க வந்து அதிகமாக இது பண்ணணும் இங்கே வந்து டைஸ்க்காக இண்டிகோ கல்டிவேஷன் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இவங்க டெக்ஸ்டைல்ஸ் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டைஸ் தேவைப்படும். அதனால இண்டிகோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து இண்டிகோவை வந்து பிளான்ட் பண்ணணும். நீங்கள் செல் பண்ணும்போது ரொம்ப குறைஞ்ச விலையில வந்து எங்களுக்கு செல் பண்ணணும். இதனால அவங்களுக்கு டேக்ஸை கூட கட்ட முடியாத அளவுக்கு அவங்களோட ஈல்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு ஃபார்மர்ஸ்க்கு எங்களுக்கு வந்து எதை ஈல்டு பண்ணணும் அப்படிங்கிறது அது எது நிலத்துல போடணுங்கிறது எங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்கள் இது வந்து இது ரொம்ப கம்மியாக உள்ளதை வந்து இது பண்ணுறீங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாக தான் வந்து எடுக்கிறாங்க. இதனாலயே அந்த இண்டிகோ ரிவோல்ட் வந்து வந்திருக்கும். இந்த இண்டிகோ ரிவோல்ட் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குள்ள ஆயிருக்கிறதுனால இண்டிகோ கமிஷன் அப்படிங்கிறத ஒன்று வச்சு இந்த இண்டிகோ ரிவோல்ட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பீகார்லேருந்து யூபிக்கு வந்து அந்த பிளான்டர்ஸ் எல்லாமே மாறி போயிருப்பாங்க. இது வந்து ஹிந்து பேட்ரியாட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை மூலமா இந்த ஃபார்மர்ஸ் நடந்த அநியாயம் இந்த இண்டிகோ இந்த கம்பல்ஷன் பண்ணாங்கல்லாம் அது ஃபுல்லாவே மக்களிடையில தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த பேப்னா ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். இது எப்படின்னா பெங்கால்ல வந்து பேப்னா ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். இதுவுமே இந்த ஜமீன்தார்ஸ் இவங்களை எதிர்த்து தான் இந்த ரிவோல்ட் வந்து வந்திருக்கும். இந்த ரிவோல்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வைலன்ஸா வந்து மாறி இருக்கும். இந்த ரிவோல்ட்டு எப்படின்னா ஜமீன்தாரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபார்மர்ஸ் இடையில வந்து ஒரு பெரிய கலவரத்தை வந்து ஏற்படுத்துற மாதிரி தூண்டுதலாக வந்து இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு அகிம்சை வழியில வந்து முறையிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஒரு அமைப்பா காரணமா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு டெக்கான் ரியாட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இது வந்து டெக்கான் பகுதியில் வந்து அந்த ரீஜனில் வந்து ஜமீன்தார்ஸ் அப்புறம் லேண்ட்லார்ட்ஸ் அவங்க லேண்ட்லார்ட்ஸ்லாம் வந்து தன்னோட இடத்த வந்து பிடுங்கி வச்சுக்குதாங்க. நாங்கள் இதெல்லாம் எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக சேர்ந்து கல்டிவேட்ஸ் வந்து 36 டிஸ்ட்ரிக்டில் அந்த அந்த ப்ராவின்சஸில் உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதனால வந்து டெக்கான் அலிகேஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்து அந்த ஃபார்மர்ஸோட குறைகள்லாம் கேட்டு தீர்த்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பஞ்சாப் பெசன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு அடுத்து ரிவோல்ட்டாக வந்து வந்திருக்கும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பஞ்சாபில் வந்து அங்கே வந்து பிரிட்டிஷோட ஒரு ஆர்மி இதாக வந்து இருக்கும். பஞ்சாப் ரீஜனில் தான் பிரிட்டிஷில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ஆர்மிக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மொத்த பிரிட்டிஷ்க்கும் வந்து இது ஒரு மெயின் இடமா வந்து பஞ்சாப் வந்து இருக்குது. இதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து இங்கே நடக்கிற ரிவோல்ட் வந்து பெருசுப்படுத்தாமல் அவங்களுக்கு வந்து பஞ்சாப் அலிகேஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்து அவங்களோட குறைகளை வந்து சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு வந்து சாம்பிரான் சத்தியாகிரகா வந்து வந்திருக்கும். இது வந்து மகாத்மா காந்தி வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்கி வந்து நடத்தியிருப்பாங்க. இது முதல்ல பார்த்தோம் இந்த இண்டிகோ அந்த கல்டிவேஷனை வந்து இது வந்து கம்பல் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா 20% வந்து 3 அந்த ரேஷியோவில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த லேண்டில் வந்து இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இதுலேயுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க, ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிடுவாங்க. இது மூலமாக வந்து பஞ்சம் இன்னுமே நிறைய இதாக வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால் மகாத்மா காந்தி வந்து இந்த சத்தியாகிரகத்தை வந்து எடுத்து நடத்தியிருப்பாங்க. இதில் சாம்பிரான் சத்தியாகிரக ஆக்டுங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு கமிஷன் வச்சு அதில் மகாத்மா காந்தியே ஒரு மெம்பராக போட்டு இந்த ஆக்டில் வந்து அவங்க வந்து ஒரு விசாரித்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கேதா சத்தியாகிரகா அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுலையுமே மகாத்மா காந்தி தான் ஒரு லீடராக வந்து இருந்திருப்பாங்க. இந்த கேதா சத்தியாகிரகால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விவசாயிகள்கிட்ட இருந்து ரொம்ப வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். பஞ்சம் ஏற்பட்ட சமயத்துலையுமே அவங்க ஈல்டிங் வந்து அவ்வளவாகவே இருக்காது. அந்த சமயத்துலையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இதனால நான் டேக்ஸ் மூவ்மெண்ட்டுங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டேக்ஸ் ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து டேக்ஸ் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வைலன்ஸாகவுமே போயிருக்கும். அதனால மகாத்மா காந்தி தலைமை தாங்கி இதை வந்து எடுத்து நடத்தியிருப்பாங்க. இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அப்போ தான் ஒரு நேஷனல் லீடராக வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மால்ஃபா ரெபலியான். இது வந்து கேரளாவில் வந்து மலபார் அந்த பிளேஸில் வந்து ரெபலியான் வந்து வருது. இதில் வந்துமே லேண்ட்லார்ட் அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வந்து அவங்க வந்து இவங்க இதை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க சுரண்டுறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து தான் இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பர்தோலி சத்தியாகிரகா. இந்த பர்தோலி சத்தியாகிரகா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தியிருப்பாங்க. இதில் நோ டேக்ஸ் மூமெண்ட்டுங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் உமனுமே வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 1930 அந்த டயத்தில் வந்து ரொம்பவே இந்த பஞ்சம் வந்து அதிகமாக வந்து ஏற்பட்டிருக்க காரணத்தினால இவங்க ரொம்ப லேண்டை வந்து இழக்கிற சூழ்நிலை இதுனால இழக்க ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி வந்து ரொம்ப பஞ்சமும் இருக்குது, லேண்டும் இல்லை. அப்போ என்னதான் செய்ய முடியும்? வாழ்வாதாரத்தையே ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்த டயத்தில் வந்து அப்புறம் 1937 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்குலாம் அவங்க லேண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பாங்க. இந்த யூனிட்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மக்கள் கிளர்ச்சி, பீப்புள்ஸ் ரிவோல்ட் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பூலித்தேவன், மருது பாண்டியர், கட்டபொம்மன் இவங்களோட போராட்டங்கள் எல்லாமே இதில் வந்து வரும். எப்படி பிரிட்டிஷுக்கு எதிரான போராட்டங்களை வந்து காமிக்கிறாங்க அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து பெருங்கிளர்ச்சி இதுவுமே இங்கே வந்து நடக்கும். ஸோ இதில் 1 by 1 நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து மருது பாண்டியர், கட்டபொம்மன், பூலித்தேவன் இவங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். 1757 கிளாசிக் போருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஆங்கிலேயரோட ஆதிக்கம் வந்து இந்தியா மேல அதிகமா இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் எதிர்த்து போராடினவங்க வந்து பாளையக்காரர்கள் தான் சொல்லுவோம். இவங்க வந்து என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்கள் யார் வரணும்னா புலித்தேவர், கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் போராடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாளையக்காரத்து தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜயநகர ஆட்சியாளர்ல வந்து என்னன்னா நாயக்கர்களை உருவாக்குவாங்க. அந்த நாயக்கர்ல வர்றவங்க மதுரை நாயக்கர். மதுரை நாயக்கர்ல வந்து யாருன்னா விஸ்வநாத மதுரை நாயக்கர் வந்து
அவங்களும் அரியநாதரும் அவங்களுடைய அமைச்சர் அரியநாதரும் சேர்ந்து தான் அந்த பாளையக்காரர்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா மதுரை கீழே 72 பாளையங்கள் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு பாளையங்களுக்கும் ஒவ்வொரு பாளையக்காரர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பாளையக்காரர் வரையில அவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா ராணுவ படை உருவாக்குறது, அப்புறம் மக்களிடம் வரி வசூலிச்சு அது நாயக்கர்களுக்கு கொடுக்கறது. இதான் அவங்களோட ரூலா இருந்துச்சு. வரி வசூலிச்சு 3ல் 1 பங்கு வந்து நாயக்கர்களுக்கும், இன்னொரு பங்கு வந்து ராணுவ படை அவங்க செலவுக்கும், இன்னொரு பங்கு வந்து மீதி இருக்கிறது அவங்க சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாளையக்காரத்து தோற்றம் அவங்களோட புரட்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுல தான் இவங்களோட பாளையக்காரர் ஆட்சியே இருந்துச்சு. அதுல வந்து மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்றோம். கிழக்கு பாளையத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனும், மேற்கு பாளையம் வந்து புலித்தேவரும் வருவாங்க. மேற்கு பாளையத்துல வந்து புலித்தேவர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க ஊர் வந்து திருநெல்வேலி அருகில் உள்ள நெற்கட்டும் செவல் அந்த ஊர்ல தான் இருந்துச்சு. இவங்களோட ரூல் என்னாச்சுன்னா மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் இருந்துச்சு. கிழக்கு பாளையம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களுக்கு என்னமோ, மேற்கு பாளையம் வந்து என்னாச்சுன்னா புலித்தேவர் அவங்களோட கட்டுப்பாட்டில் கீழே இருந்துச்சு. புலித்தேவர் வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு தென்னிந்தியாவில முதல் முறையா ஆங்கிலேயரை எதிர்த்து ஃபர்ஸ்ட் போராடினவங்க யாருன்னா புலித்தேவர் தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஊர் வந்து திருநெல்வேலி அருகில் உள்ள நெற்கட்டும் செவல் அந்த ஊர்ல தான் இருந்தாங்க. இவங்க நெற்கட்டும் செவல் அந்த ஊர்ல பிறந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா ஆங்கிலேயர் ஆர்காட் நவாப் முகமது அலியும் ஆங்கிலேயரும் சேர்ந்து இவங்களை வந்து வரி கட்ட சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா கப்பம் கட்ட முடியாது, வரி செலுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லையில இவங்க எதிர்த்து போராடுவாங்க. ஆர்காட் நவாப்பும் ஆங்கிலேயரும் சேர்ந்து போராடும் போது புலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய புலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லி அந்த பேரும் இவங்களுக்கு தான் உண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா திரும்பியும் என்ன செய்வாங்க, ஆர்காட் நவாப் வந்து 1759ல யூசப் கான் அவங்களோட தலைமையில வந்து ஆர்காட் நவாப் ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, புலித்தேவர் வந்து திருநெல்வேலியில போர் நடக்கும்போது என்ன செய்வாங்க, புலித்தேவரை தோற்கடிச்சு நெற்கட்டும் செவலை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றனையும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, புலித்தேவர் வந்து தலைமுறையாக வாழ்வாங்க. அப்போ வாழ்ந்துட்டு இருக்கல திரும்படியும் 1764ல என்ன ஆகும்னா யூசப் கான் வந்து இறந்துருவாங்க. எதுக்கு கொன்றுவாங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ரகசிய பேச்சு நடக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கொன்றுவாங்க. கொன்னதுக்காண்டி அவங்க திரும்படியும் என்ன செய்வாங்க, புலித்தேவர் வந்து அப்போயே அவங்க சண்டையிட்டு திரும்பியும் நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றுவாங்க. அப்புறம் 1761 வந்து என்ன பண்ணுவாங்க, கேப்டன் கெஹாம்பிள் வந்து அவங்க தலைமையில வந்து போர் நடத்தும் போது புலித்தேவரை தோற்கடிச்சு அவங்க தலைமுறையாவே வாழ்ந்து அப்படியே இறந்துருவாங்க. இருந்தாலும் அவங்க வந்து தென்னிந்தியாவில் ஃபர்ஸ்ட் தடவையா ஆங்கிலேயர் ஜெயிச்சு முதல் முறையா வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி பேர் வந்து புலித்தேவர் தான் உண்டு. அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்களோட முன்னோர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்கலாம். இருந்தாலும் 11th செஞ்சுரிலேயே இவங்க இங்க வந்துட்டாங்கனால தமிழ்நாட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பாளையக்கார ஆட்சி நடந்துட்டு இருந்தாங்க. இவங்க பாளையக்காரர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜெகவீர பாண்டியன் தான் இவங்களோட அப்பாவா இருந்தாங்க. இவங்க வந்து வீரபாண்டியபுரத்தில் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட தலைநகரமா என்ன இருந்துச்சுன்னா பாஞ்சாலக்குறிச்சி. அப்புறம் அவங்களுடைய மகன் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வருவாரு. இவங்க வந்து இவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ஜக்கம்மாள். இவங்களுக்கு 2 சகோதரர் இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து ஊமத்துறை சிவத்தையான்னு வருவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எதனால இவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஆட்சி மோதல் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல வந்து அங்க ஆர்காட் முகமது அலி அவங்களுக்கு கீழே தான் வந்து பாஞ்சாலக்குறிச்சி எல்லாமே கட்டுக்கு வந்துடும். ஏன்னா 1792 கர்நாடகா உடன்படிக்கையின்படி என்னன்னா வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா இவங்களும் செலுத்த முடியாது சொல்லி மறுப்பு தெரிவிப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா ஆர்காட் நவாப்பும் ஆங்கிலேயரும் சேர்ந்து இவங்களை போய் போர் நடத்தும்போது ஜாக்சன் வந்து இவருக்கு ஒரு கடிதம் அனுப்புவாங்க. நீங்க வந்து இப்படி வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிலுவைத் தொகை வந்து செலுத்தாம இருக்கீங்க. இவங்களோட தொகை வந்து மொத்தம் எவ்வளவுன்னா 3310 பக்கோடா செலுத்தணும். ஆனா இவங்க வந்து செலுத்திருக்கிறது வந்து பாக்கி தொகை வந்து எவ்வளவுன்னா 1080 பாக்கி தொகை தான் செலுத்தணும். அதுக்காண்டி இவங்க வந்து வரி செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, காலின் ஜாக்சனை போய் ராமநாதன் கலெக்டர் அவங்கள போய் சந்திக்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவங்களோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் சேர்ந்து போவாங்க. அப்போ பெயர்க்கையில என்ன ஆகும்னா அவங்கள அவமானப்படுத்தி 3 நேரத்துக்கு அப்புறமா நிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவமானப்படுத்த அந்த அன்னைக்கு அவங்கள வந்து கைது செய்ய முயற்சிக்கும் போது ஊமத்துறையும் சிவத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, அந்த கோட்டைக்குள்ள போய் அவங்கள வீரபாண்டிய கட்டபொம்மனை தப்பிக்க வச்சிருவாங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்துருவாங்க. ஆனா சிவசுப்பிரமணியன் மட்டும் கைது பண்ணிடுவாங்க. இதுக்காண்டி என்ன செய்வாங்க, எட்வர்ட் கிளேவ் கிட்ட போய் அவங்க எட்வர்ட் கிளேவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு கடிதம் எழுதுவார். அப்போ எங்களை இப்படி அவமானப்படுத்தினாங்க, நாங்க எந்த இது இல்லை, இது இவ்வளவு 1080 பக்கோடா தான் பாக்கி தொகையை கட்டணும், அதையும் நாங்க கட்டிடுவோம். இருந்தாலும் நீங்க வந்து சிவசுப்பிரமணியன் கைது பண்ணிட்டீங்கன்னு சொன்னோனையும் அவங்க எட்வர்ட் கிளேவ் என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த ஜாக்சனை வந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. பதவி நீக்கம் பண்ணி அந்த கலெக்டரா SR லூயிஸ்டங்னு வந்து அவங்கள வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியனையும் கைது பண்ணவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா திரும்பியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்லுவாங்கன்னா பாளையக்காரர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு கூட்டமைப்பை அமைத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காண்டிதான் என்ன சொல்லுவாங்க, மருது சகோதரர்கள் வந்து சிவகங்கையில வந்து திருச்சி பிரகடனம்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிடுவாங்க. அதுக்கு நோக்கம் என்னதுன்னா எல்லா பாளையர்களும் ஒற்றுமையா சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த சிவகிரி பாளையம் வந்து என்ன செய்வாங்க, இவங்க கூட சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிவகிரி பாளையம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. அப்பம் கட்டுறதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையத்து மேல படையெடுத்து போவாங்க, சண்டையிடத்துக்கு போவாங்க. அப்ப என்ன செஞ்சிருவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து பாஞ்சாலக்குறிச்சிக்கு வந்து படையை அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப அனுப்பையில அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து அங்க வந்து திரும்படியும் சிவசுப்பிரமணியத்தை கைது பண்ணிடுவாங்க. கள்ளப்பட்டியில வந்து இந்த சண்டை நடக்கும். அப்ப சிவசுப்பிரமணியத்தை வந்து கைது பண்ணிடுவாங்க. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போவாங்க. புதுக்கோட்டையில வந்து அங்க ஒரு ராஜா, அவங்களோட ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது பண்ணி திரும்பியும் ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அது அன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா அக்டோபர் 1799 வந்து அக்டோபர் 24 வந்து கயத்தாறுல புளியமரத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டுருவாங்க. சிவசுப்பிரமணியம் அவங்களோட அமைச்சரை வந்து நாகலாபுரத்துல வந்து தூக்கிலிட்டுருவாங்க. அப்புறம் இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கையில வேலுநாச்சியார் வராங்க. இவங்க சிவகங்கை ராணி. இவங்க 16 வயதுலயே முத்துவடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இவங்களோட பொண்ணு வந்துதான் யாருன்னா வெள்ளச்சி நாச்சியார் சொல்லுவாங்க. இவங்க வந்து காளையார் கோயில்ல வந்து முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேயரோட எதிர்த்து போர் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா முத்துவடுகநாதர் இறந்து போயிருவாங்க. அப்ப இறந்து போனோடனையும் அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் வேலுநாச்சியாரும் என்ன செய்வாங்கன்னா தப்பிச்சு திண்டுக்கல்ல உள்ள திருப்பாச்சியில் ஒரு ஊருக்கு போவாங்க. அங்க கோபால நாயக்கர் அவங்க பாதுகாப்புல ஒரு 8 வருஷமா பாதுகாப்புல இருப்பாங்க. அந்த பாதுகாப்புல இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட தொண்டர் வந்து யாருன்னா குயிலி, அவங்க தான் அவங்க தொண்டரும் படைத்தளபதியும் அவங்களாதான் இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கு உதவுறதுக்காண்டி ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கை வந்து தற்கொலை முயற்சி பண்ணி அதை அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் மருது சகோதரோட உதவியோடு திரும்பி சிவகங்கையை மீட்டெடுப்பாங்க. இவங்க வந்து மீட்டெடுத்து அதுலயும் அவங்க போர் செஞ்சு அவங்க இறந்து போயிருவாங்க. இருந்தாலும் இந்தியாவுல வந்து முதல் பெண்ணரசி யாருன்னா ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய முதல் பெண்ணரசி வந்து வேலுநாச்சியார் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் வராங்க. மருது சகோதரர்கள் வந்து இவங்களும் சிவகங்கையில் பிறந்தவங்க தான். இவங்க வந்து பொன்னாத்தாள், அவங்க அப்பா பேரு மூக்கையா பழனியப்பன், இவங்களோட பையன் தான். பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருது வந்து வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. சின்ன மருது வந்து மருது பாண்டியர்னு சொல்லுவாங்க. இவங்க தான் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. ஆற்காட் நவாப் வந்து போர் நடக்கும்போது இவங்களையும் போர் தொடுத்து வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கீழே தான் இந்த பாஞ்சாலக்குறிச்சி வந்து இருக்கும். அதை வந்து இது பண்ணதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போர் நடந்து சிவகங்கையையும் மீட்டெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய மருதை வந்து அரசராகவும் சின்ன மருதை வந்து ஆலோசகராகவும் வச்சிருப்பாங்க. இவங்க இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுத்ததுனால இவங்க என்ன செய்வாங்க, சிவகங்கையின் சிங்கம்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மருது சகோதரர்கள் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா திருச்சி பிரகடனத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த எல்லா பாளையக்காரர்களையும் சேர்ந்து அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதுக்கு ஃபர்ஸ்ட் மோதல் ஏற்படும்னா, இவங்க பாஞ்சாலக்குறிச்சில இருந்து ஊமைத்துறையும் செவத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, தப்பிச்சு ஃபர்ஸ்ட் இங்க வந்துருவாங்க, சிவகங்கைக்கு வந்துருவாங்க. அப்போ வந்து மருது சகோதரர்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதை வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை சிறையில இருந்து ஊமைத்துறையும் செவத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, தப்பிச்சு ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ வந்து மருது சகோதரர்களோட தலைநகரமான சின்ன வயல்ல வந்து பாதுகாப்பு கொடுத்து இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கோரிக்கை கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க அவங்கள எங்ககிட்ட அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுப்பாங்க. அப்ப அனுப்பும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த கோரிக்கை வந்து ஏத்திருக்க மாட்டாங்க மருது சகோதரர்கள். இவங்க என்ன செய்வாங்க, உடனே அவங்களுக்கு படையெடுத்து போவாங்க. கர்னல் அவனியும் அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, போர் தொடுத்து போகும்போது மருது சகோதரர்கள் இவங்க ஒரு படையை திரட்டுவாங்க. யாருன்னா மலபாரில் கேரளவர்மன், அதுக்கப்புறம் மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், அப்புறம் துண்டாஜி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போர் நடத்துவாங்க. அப்போ போர் நடத்தி என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் திருச்சி பிரகடனத்தை வந்து ஆற்காட் நவாப் அவங்க அரண்மனையில உள்ள ஒரு கோட்டையில வந்து ஒரு நகலை ஒட்டுவாங்க. அப்புறம் ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோயில்லையும் அந்த நகல் ஒட்டுவாங்க. அப்போ ஒட்டி இருக்கையில இவங்க என்ன செஞ்சிருவாங்க, இது ஒரு கிளர்ச்சியா இதாகி அவங்க போர் நடத்தும் போது இது வந்து 2வது பாளையக்கார போர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து மருது சகோதரர்கள் வந்து அந்த போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுவாங்க. அப்புறம் மருது சகோதரர்கள் அவங்கள வந்து திருப்பத்தூர்ல ஒரு கோட்டையில வந்து தூக்கிலிட்டுருவாங்க. அப்புறம் ஊமைத்துறை செவத்தையா அவங்களையும் என்ன செய்வாங்கன்னா பாஞ்சாலக்குறிச்சியில வந்து தூக்கிலிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யார் வரானா, அப்புறம் தீரன் சின்னமலை வருவாங்க.
தீரன் சின்னமலை வந்து இவங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு சென்னிமலை கிராமத்தில் மேலப்பாளையத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இவங்க பிரெஞ்சு ராணுவ முறை வந்து கற்றிருப்பாங்க. திப்பு சுல்தான் கூட சேர்ந்து இவங்க நிறைய போருக்கு போயிருப்பாங்க. அதுலயும் வென்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆச்சுன்னா, ஹம், இவங்க வந்து ஓடா நிலைன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து ஒரு கோட்டை கட்டுவாங்க. அந்த கோட்டையில வந்து அது ஆங்கிலேயத்தை எதிர்த்து இவங்க கூட போர் பண்ணுவாங்க. அப்ப போர் நடக்கும்போது ஓடாநிலை, காவேரி, அரச்சலூர் இந்த ஊர்லலாம் அவங்க வந்து கொரில்லா முறையில போர் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க தீரன் சின்னமலை. அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சோடனே இவங்களுக்கு வந்து ஒரு சமையல்காரர் இருப்பாரு. அந்த சமையல்காரர் நல்லப்ப என்ன செஞ்சிருவாங்க, இவங்களை காட்டி கொடுத்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைச்சிருவாங்க. அப்போ என்ன செஞ்சிருவாங்க, தீரன் சின்னமலையை வந்து சங்ககிரியில வந்து தூக்கிலிட்டுருவாங்க. அதுக்கடுத்தால வேலூர் கழகம் வரும். வேலூர் கழகம் எப்போ வருதுன்னா 1806 வருது. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேலூர் கழகம் காரணம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இவங்களோட கவர்னர் வந்து வில்லியம் கவண்டிஸ் பெண்டிங் அவங்க படைத்தளபதி ராவ் ஜான் கிரடாக் இவங்க தான் இருப்பாங்க. இவங்களோட படைத்தளபதி என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வந்து வீரர்களை வந்து சீருடை அணியணும்னு சொல்லுவாங்க. தாடி மீசை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சமய நிலை குறி வந்து எதுவும் திருநீர், குங்குமம் அந்த மாதிரி எதுவுமே அணியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே ஒரு போராட்டத்துக்காண்டி ஒரு கிளர்ச்சியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கிளர்ச்சியா இருந்துச்சு. அக்னி தலப்பாயின்னு சொல்லிட்டு ஒரு தலப்பா வகையை கொண்டு வருவாங்க. அப்ப அந்த தலப்பா வகையில வந்து என்ன சிலுவை சின்னம் இருக்கும். அதனால முஸ்லீமும் இந்துவும் வந்து நாங்க அணிய மட்டும் சொல்லி மறுப்பாங்க. அவங்களுக்கு மறுக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. இப்படி இருக்கையில ஃபர்ஸ்ட் வந்து திப்புவின் முதல் மகனான பதே ஹைதர் என்ன செய்வாங்கன்னா, வேலூர் கோட்டையில இருக்கும்போது அந்த கோட்டைக்குள்ள ஒரு கர்னலை வந்து கொன்றுவாங்க. அப்ப கொன்னு கோட்டையோட நுழைவாயு வந்து மூடிடுவாங்க. மூடிட்டு இவங்களோட ஆங்கிலேயர் கொடியை இறக்கி இவங்களை திப்புவின் கொடியான புலி பொறிக்கப்பட்ட ஒரு கொடியை வந்து மேலே ஏற்றிடுவாங்க. இதை தெரிஞ்ச வந்து கர்னல் கூட்ஸ் என்பவர் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்களோட கவர்னர் வந்து கில்பிஸ்க்கு வந்து தகவல் கொடுத்தோன்னே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒரு 113 ஐரோப்பியர்களை கொன்றுவாங்க. அப்புறம் 350 வீரர்களையும் கொன்னு அந்த கழகத்தை வந்து முடிச்சு வைப்பாரு. அப்போ முடிச்சையில இவங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பரிசு எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 7000 பக்கோடா வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி அந்த கழகத்தை முடிச்சிருவாங்களா. இவங்களோட விளைவா என்ன இருக்கும்னா, இவங்கள திப்புவின் குடும்பத்தையே என்ன செஞ்சிருவாங்க, கல்கத்தாக்கு நாடு கடத்திடுவாங்க. அப்ப நாடு கடத்தினோனையும் திப்பின் குடும்பத்தை வந்து நாடு கடத்திடுவாங்க. அதுல ஒரு 73 கிளர்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பினாங்கிங் அவங்களுக்கு நாடு கடத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கழகம் வந்து என்னாச்சுன்னா, முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாவே இருந்துச்சு 1806. இது வந்து 1857 பெரும்புரட்சிக்கு ஒரு காரணமாவே இருந்தது. அப்புறம் பெரும்புரட்சி வருது. பெரும்புரட்சிக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, வாரிசு இழப்பு கொள்கை, வாரிசு கொள்கை, அப்புறம் சதி ஒழிப்பு, அதுக்கப்புறம் மறுமணம் பண்றது, அவங்களோட உள்ளூர் கொள்கைகள்லாம் வந்து ஆங்கிலேயர் தலையிடுறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அந்த அன்னைக்கு அது ஒரு காரணமா இருந்தது. அப்புறம் ராணுவத்துல வந்து என்ஃபீல்டு ரக வகை ஒரு துப்பாக்கி வந்து கொண்டு வருவாங்க. அதோட மேல் உரையில வந்து பன்றி கொழுப்பும் பசுவின் கொழுப்பு தடவப்பட்டிருக்கும். அது வந்து வாயிட்டு இருக்கிறதுனால முஸ்லீமும் இந்துக்களும் என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து மறுப்பாங்க. மறுக்கிறவங்களை வந்து இவங்களும் தண்டனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் மங்கள் பாண்டே என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வந்து அவங்களையும் இப்படி கட்டாயப்படுத்தும் போது உயர் அதிகாரியை வந்து சுட்டு கொன்றுவாங்க. இது சுட்டு கொண்டோனே இவங்களை என்ன செஞ்சிருவாங்க, உடனே தூக்கிலிட்டுருவாங்க. அப்ப தூக்கிலிட்டுனா அங்க இருக்க இந்த குதிரை படைகள் 23 படைகளை கொண்ட குதிரை படைகள், உள்ளூர் காலார் படைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, போர் நடத்துவாங்க. அப்போ போர் நடத்தும் போது 2ஆம் பகதூர் ஷா வந்து டெல்லியில வந்து நடக்கும். அப்ப டெல்லியில வந்து இந்தியாவோட 2ஆம் பகதூர் ஷா வந்து டெல்லியை கொண்டு வந்துருவார், பெரும்புரட்சியா கொண்டு வருவார். அடையாளமா பகதூர் ஷா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 2ஆம் பகதூர் ஷா நடக்கும். அதுக்கப்புறம் வட இந்தியாவிலையும் போர் நடந்துட்டு இருக்கும். மத்திய இந்தியாவில இருந்து ஜான்சி லட்சுமிபாய் அவங்களும் போர் நடத்தி குவாலியர் அந்த போர் நடக்கும். அவங்களோட தாந்தியா தோப்பையுடன் சேர்ந்து குவாலியர் இடத்தையும் ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. லட்சுமிபாயும் கொன்றுவாங்க. இதனால பல இடங்கள்ல போர் நடந்து இவங்களோட தலைமையை எதுவுமே சரியா இல்லாதனால ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றுவாங்க. 1859 என்ன செஞ்சிருவாங்க, ஆங்கிலேயர்கள் முழுவதும் இந்தியாவை முழுவதும் ஆட்சி புரிஞ்சுக்குவாங்க. முழுவதும் ஆதிக்கமாவே அவங்கள்ட்ட இருந்துரும். இதோட விளைவு என்ன, இவங்களுக்கு வந்து விளைவு என்னன்னா, அந்த கழகத்தின் விளைவு என்னாச்சுன்னா, சரியா வந்து தலைமையகம், அப்புறம் தளபதி இவங்களுக்கு எதுவுமே வழி நடத்துறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி புரட்சியாளர்கிட்ட எந்த ஆயுதங்களும் எதுவுமே இல்லாதனாலதான் இவங்களோட வீழ்வுக்கு காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆங்கிலேயரோட படைகள் அவங்களோட தளபதிகள் எல்லாமே ஒற்றுமையா இணைந்து இருந்ததுனால அவங்களோட வெற்றிக்கு காரணமா இருந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இதில் வந்து ஏன்ஷியன் பீரியடில் வந்து எஜுகேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, மெடிவல் பீரியடில் வந்து எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, மாடர்ன் பீரியடில் எப்படி எஜுகேஷன் இருந்துச்சு, இது போக தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஏன்ஷியன் பீரியட்ல எஜுகேஷன் வந்து எப்படி இருந்துச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுங்க. சாப்பிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனா அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். ஏன்னா ஒரு உயிர் மனிதனுக்கு வந்து ஒரு 6 அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. தென் அது வந்து ஒரு கல்வியை வந்து கற்று அது மற்றவங்களுக்கு சொல்லி அதுலேருந்து நம்ம ஒரு பகுத்தாய்வு தெரியுது இல்லை. ஸோ அதுதான் அந்த இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ். அந்த ஆறாம் அறிவுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க கற்றது கையளவு கல்லாதது கல் உலகளவு. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எல்லா மனித வாழ்வுக்கும் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இது வந்து ஏஷியன் டைம்லேருந்தே இந்தியாவிலேருந்து இருந்திருக்கு. அது வந்து ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு ஏற்றவாறு எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஏஷியன் டைம்ல வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா குருகுலம் சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து குருவா யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த சன்னியாசிகள், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் குருவா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வசிப்பிடமே ஒரு காட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஆரம்ப கால கல்வி முறை வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு சிறு வயதுல இருந்து வீட்டுகள்ல அப்புறம் கோயில்கள்ல அந்த மாதிரி அவங்க வந்து எஜுகேஷன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கற்றுட்டு இருக்காங்க. தென் அவங்க வந்து ஒரு சர்டன் ஏஜ்ல இருந்து குருவோட சென்று அவங்க குருகுலத்துல இருந்து கல்வி கற்று அந்த முறை வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலா எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்த வந்து எப்படி கத்துக்கணும், ஒரு காட்டுக்குள்ள வந்து எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கெல்லாம் கொஞ்சமா கத்துட்டு இருக்காங்க. தென் டீச்சிங் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு ஓரலா தான் இருந்திருக்கும். வாய்மொழி வழியா தான் இருந்திருக்கு. குரு வந்து ஒரு விஷயத்த ஓவரா சொல்றத வந்து கேப்சர் பண்ணி அவங்க வந்து அப்புறம் மெடிடேட் பண்ணி அதை சொல்லி பார்த்து ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டிபேட்டு ஒரு காம்படிஷன்ஸ் மாதிரி இருந்து ஒருத்தவங்களுக்கு தெரியாதது இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து ஸோ சீனியர்ஸ் வந்து அப்பவே ஜூனியர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ற விஷயம்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் ஒரு குரு வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட தனித்தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கல்வி கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொருட இண்டிவிஜுவலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சேம் அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரோட டேலண்ட் பொறுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னு கூட நமக்கு தெரிய வருது. ஸோ இது போக விஹாராஸ் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஏஷியன் டைம்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ விஹாராஸ் அப்படின்னு பார்க்கல நமக்கு டெம்பிள் தாண்டி இந்த புத்திஸ்ட் ஜைன் அப்புறம் சமணர்கள் எல்லாருமே ஒரு இருக்கிற இடம் வந்து விஹாராஸ் அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அந்த விஹாராஸ்லயுமே நம்ம எஜுகேஷன் செட் பண்றது மேக்ஸிமம் இந்த மெடிடேஷன் பண்றது அதுக்கப்புறம் அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் உள்ள கிரியேட் பண்றதுக்கும் அந்த மாதிரி விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஏஷியன் டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸா இருக்கிற நம்ம யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம்னா டக்ஸிலா சொல்லலாம். டக்ஸிலா வந்து தக்ஷசீலம் சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்றாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ இதை வந்து 1980 வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜா டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இடமா தான் இருக்கு. ஸோ இது போக நாலந்தா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. தென் காஞ்சிபுரம் சொல்லலாம். தமிழ்நாடுல வந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு கல்வியின் களஞ்சியம் கூட சொல்லலாம். ஸோ இந்த இந்தியால வந்து இந்தியர்களுக்கு வந்து கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லணும் கூட இல்லை. சைனால இருந்து வந்த ஸ்காலர் வந்து ஹுவான்சாங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க கிங்ஸ் எல்லாருமே எஜுகேஷன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து சமமா போய் சேர்ந்திருக்கு. ஈவன் எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்ஷாலிட்டிலும் இல்லாம அவங்களுமே கல்வி கற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வருது. ஏன்ஷியன் பீரியட்ல வந்து பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சார். சம்டைம்ஸ் ஒவ்வொரு கிங்டம் பொறுத்தும் டிஃபர் ஆகும். வேதிக் டைம்ல வந்து லேட்டர் வேதிக் டைம்ல வந்து பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏர்லியர் பீரியட்ல வந்து இருந்திருக்கு. சோழ டைம்ல அதுக்கப்புறம் பாண்டியாஸ் டைம் பல்லவா டைம்ஸ்மே இங்கேயுமே இருந்திருக்கு. நம்ம சவுத்லயுமே பெண்களுக்கு கல்வி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாளடையில அது வந்து கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. மெடிவல் பீரியட்ல வந்து எஜுகேஷனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. மிடிவல் டைம்ல வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நம்ம எஜுகேஷன் வந்து கொஞ்சம் மாற்றம் ஒரு அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு அடையுது. தென் அதோட காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாம் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த படையெடுப்பு வந்து இங்கே ரூலர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து இஸ்லாம் ரூலர்ஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரிலிஜன் சார்ந்த கல்வி வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. உள்ள வந்து இந்த அரபிக் படிக்கிறது அந்த லாங்குவேஜ் சம்பந்தமா நிறைய எஜுகேஷன் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து நிறைய நிறுவுறாங்க. அந்த பிரைமரி ஸ்கூல்ஸை வந்து மக்தப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்தப் சொல்றாங்க. தென் ஒரு செகண்டரி லெவல் ஸ்கூல். இந்த மக்தப் அப்படிங்கிற இடத்துல வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா சும்மா பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் அதுக்கப்புறம் ஒரு பேசிக் ப்ரேயர் அதெல்லாமே அந்த ஒரு குழந்தைங்க பிரைமரி எஜுகேஷன் மாதிரி இருக்கு. தென் இதுக்கு அடுத்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறைய லாங்குவேஜ் சம்பந்தமா ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்காக மദ്രാസാஸ் அப்படின்னு வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு செகண்டரி ஸ்கூல் மாதிரி. ஸோ அதை வந்து படிக்கிறாங்க. தென் இன்னொரு தகவல் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா டெல்லி சுல்தான்ஸ் கிங்கான இல்துமிஷ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மெட்ராசாஸ் வந்து நிறுவுறாங்க
அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அவங்களால தான் அந்த ஒரு செகண்டரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இது போக சுல்தான்ஸா இருக்கட்டும், அந்த நோபல்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்து வந்து முகல்ஸா இருக்கட்டும், எஜுகேஷனுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது சார். இவங்க பீரியட்ல வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கா மெடிவல் பீரியட்ல? மிடில் பீரியட்ல அந்த அளவுக்கு இருக்கா சார்? ஆனா பார்ஷியலா அங்கங்க இருந்திருக்கும். பார்ஷியலா இருந்திருக்கு. சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தந்த டைம்ல பார்ஷியலா இருந்திருக்கும். மேபி இந்த ராயல் கிங்ஸ் அவங்க இதெல்லாம் பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. மாடர்ன் பீரியட்ல எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு? மாடர்ன் டைம்ல வந்து எஜுகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வெஸ்டர்னா மாறி இருக்கும். நிறைய அதுலயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் பார்க்கல பிரான்சிஸ் சேவியர் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொச்சின்ல வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரைமரி எஜுகேஷனுமே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த டைமில். ஸோ அப்போ இவங்க வந்து என்னெல்லாம் கல்வி முறை வந்து எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியை பரப்புற விதமாக இருந்திருக்கும் கல்விகள். ஒரு மதத்தை பரப்பும் விதமாக இவங்களோட கல்வி முறை இருக்கு. அவங்க மதம் சார்ந்த போதனைகள் அந்த மாதிரி ஒரு கல்வி வந்து இருந்திருக்கும். தென் அது போக மியூசிக், கிராமர், லாஜிக் அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான எஜுகேஷன் தான் இவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க சார். போக ஜான் கர்னாண்டர் அப்படிங்கிற என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அல்லாத கல்வி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸ் அல்லாதவங்களுக்கும் கல்வி போய் சேரணும், அந்த கல்விங்கிறது அந்த ஒரு ரிலிஜனுக்குள்ள இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து இவங்களுமே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க வந்து வணிகத்தின் அடிப்படையில் கல்வியை கொண்டு வந்து போத்தணும்னு நினைச்சிருக்காங்களா? மதத்தின் அடிப்படையில் இங்கே நிறைய பேரை மதமாற்றம் பண்ணணும்னு சொல்லி கல்வியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ போர்ச்சுகீஸ்லேருந்து வந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணணும்னு வந்திருப்பாங்க. ஆனால் அதே சமயம் அவங்களோட மதத்தை வந்து பரப்புறதுலையும் ஒரு நல்ல கவனம் செலுத்திருக்காங்க. சேமா போயிருக்கு. ஸோ அதுதான் ஒரு டிராபேக்கா இருந்திருக்கும். அவங்க வந்து பிரிட்டிஷ் அளவுக்கு மற்ற போர்ச்சுகீஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க நிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு டிராபேக்கா இருந்திருக்கும். ஸோ ஜிஎஸ் ஜான் அப்படிங்கிறவங்க வந்து போர்ச்சுகீஸ் அவங்க தான். ஸோ அவங்களுமே ஒரு 20 ஃப்ரீ ஸ்கூல்ஸ் ரீடிங்கை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்கூல்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. தென் அதே மாதிரி போர்ச்சுகீஸ் மாதிரியே ஃப்ரெண்ட்ஸஸுமே உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு லோக்கல் லாங்குவேஜ் வந்து கொண்டு வரணும். ஒரு அந்த ரிலிஜன் சார்ந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக உள்ள போகிறதுக்கு நான் கற்றுக்கிட்டதுக்கு வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து இருக்கணும் அப்படின்ட்டு லோக்கல் லாங்குவேஜும் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜுமே இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருப்பாங்க சார். தென் இது போக ஜெர்மன்ஸ் வந்து ஒரு 2 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் காலேஜை வந்து ட்ரிவாங்கூர்ல வந்து நிறுவிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கான்ட்ரிபியூஷன். இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்தியாக்குள்ள வந்துருவாங்க. ஸோ பிரிட்டிஷ் உள்ள வந்து அந்த அவங்க டைம்ல வந்து நடந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டை வந்து ஒரு 4 ஃப்ரேசஸ் தான் நம்ம பிரிக்கலாம். அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே ஒரு 4 ஃப்ரேஸ் தான் பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி உள்ள வந்ததுலேருந்து 1830 வரைக்கும் ஒரு ஃப்ரேஸாக பார்க்கலாம். ஸோ இந்த பீரியட்ல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் உள்ள வந்து அந்த அளவுக்கு எந்த எஜுகேஷன் சம்மந்தமாக கான்சன்ட்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க உள்ள வந்து இடத்த கேப்சர் பண்ணி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிற்கிற அளவுக்கு எஜுகேஷன் வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க டைம்ல வந்து எஜுகேஷன் இருக்காது இந்த ஒரு ஃப்ரேஸ்ல மட்டும். தென் அவங்களோட சார்ட்டர் வந்து எப்போ ரெனியூ 1830 ரெனியூ ஆகுது. ஸோ அந்த ரெனியூ ஆகல கவர்மெண்ட் வந்து இன்னும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இன்னும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூட்டி கொடுக்குறாங்க. தென் அப்போ வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிளா வந்து ஒரு எஜுகேஷன் வந்து மாறுது. எஜுகேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1 lakh வரைக்குமே நீங்க மானியம் கொடுத்து எஜுகேஷனை பூஸ்ட் பண்ணணும். எதனால அப்படின்னா சிவில் சர்வன்ஸ் இந்த கம்பெனி கீழே ஒர்க் பண்ற எல்லாத்தையுமே அங்கே இருந்து அழைச்சிட்டு வர பிரிட்டிஷ்ல இருந்து கூட்டிட்டு வர மாதிரியே இருந்திருக்கும். ஸோ இங்கே உள்ள மக்களும் படிச்சு இங்கேருந்து ஏன்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும் இங்க உள்ள மக்களை வச்சு அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கல்வியை வந்து ஃபர்ஸ்ட் வளர்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஃப்ரேஸா பார்க்கலாம். தென் இதுக்கு அடுத்து 1814 இருந்து 1853 வரைக்கும் ஒரு ஃப்ரேஸா பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரேஸஸ்ல வந்து என்ன நடக்குன்னா கல்வி வந்து கொடுக்கணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்துருச்சு. ஆனால் வந்து எந்த வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த பிரிட்டிஷ்ல இருக்கிற இவங்களே ஈஸ்டர்ன் கம்பெனில இருக்கிறவங்களே ஒரு 3 விதமா தான் இருந்தாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற சான்ஸ்கிரிட் அதுக்கப்புறம் பர்ஷியன் லாங்குவேஜ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, அவங்களுக்கு ஈஸியா படிப்பாங்க அப்படின்ட்டு அதை ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. மற்ற சிலவர் வந்து இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு மாதிரி நிறைய கருத்துல சொல்லியிருப்பாங்க. 3ஆவதா சிலவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லோக்கல் லாங்குவேஜஸ் அவங்களோட லாங்குவேஜ்லேயே கல்வி மொழிகளுக்கு முக்கியத்துவம். ஆமா சார் அந்த மாதிரி கொண்டு போலான்ட்டு 3 விதமா இருந்திருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில கொடுக்கணும், எந்த மீடியத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம ஒரு கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல தான் என்ன நடக்கு அப்படின்னா
மெக்காலேயோட மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து வெளிவருது சார். ம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் அப்புறம் பெர்ஷியன் லாங்குவேஜஸ் வந்து அந்த அளவுக்கு வேர்ல்டு வைடில் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ம். தென் ஒரு இங்கிலீஷை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஒரு அப்பர் கிளாஸ்க்கு மட்டுமே போய் சேர்ற மாதிரி மாற்றணும். ம். ஸோ இப்போ வரைக்குமே அது ஒரு இருக்கு. இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரி பொருளாக தான் இருக்கு. காசு இருந்தா படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு ராயல் பீப்புள்ஸ் மட்டுமே இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி விஷயம் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து இங்கிலீஷ் பார்த்தாலே ஒரு ராயல் பார்க்குற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். அதை வந்து என்ன அது ஒரு மோகமா மாற ஆரம்பிச்சிச்சு அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன். இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் இருக்கிறதுக்கு அதனால தான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே நம்ம இங்கிலீஷ் கொண்டு வந்து எல்லாருமே படிக்கணுங்கிற சிஸ்டம் வந்து கொண்டு வந்தோம். ஓகே. இந்த விஷயம் எல்லாமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு கொண்டு வந்ததுல இருந்து. ஸோ இது வந்து கொஞ்ச நாளுக்கு ஃபாலோ ஆனிச்சு. அந்த இங்கிலீஷ் எல்லாமே ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா இந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து வர ஆரம்பிச்சு. யார் யாருக்கு இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து நிறைய பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு. தென் ஸோ இதுக்கு அடுத்த ஃப்ரேஸ் வந்து 1854லேருந்து 1920 வரைக்குமே. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எஜுகேஷன்ஸ் மறுபடியும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்ட்ரவர்சிலேருந்து எழுந்து ஒரு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார்லஸ் வுட்ஸோட தலைமையில வந்து இந்த எஜுகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது சம்பந்தமா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஹண்டர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டி மூலமா இந்தியாவில் வந்து இன்னுமே பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இடத்துல இல்லாம இருக்கு. அது வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லாவே பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து பில்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு கமிட்டி வந்து ஒரு மெயின் ரீசன் இருக்கு. அண்டர் கமிட்டி. ஸோ இதுக்கு அடுத்து 1921ல இருந்து அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே 1947 வரைக்குமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எல்லா ப்ரொஃபஷன்ஸ்க்குமே ஒரு இண்டிபெண்டான அட்டானமஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷன் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்களே இது பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் இருக்கும். 1935 ஒரு ஆக்ட் கொண்டு வந்து எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு பிளான் வந்து பண்றாங்க. ஸோ ஆனால் அந்த பிளான் வந்து ஃபெயிலியராக தான் போய் முடியுது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு வைடா இருந்த ஒரு டிப்ரெஷன்ஸ். ஸோ அப்போ வேர்ல்டு வார்லாம் நடந்து ஃபெமினி நிறைய பஞ்சத்தினால அந்த பிளான் வந்து அந்த அளவுக்கு இதாயிருக்காது. ஏன்னா யாருமே பஞ்சத்தினால யாருமே கல்வி கற்கணுங்கிற விஷயம் வந்து ஒரு முன்னேற்றம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அடுத்து எஜுகேஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து யார் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ஜன் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி நடந்திருக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிறது. இந்தியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு எஜுகேஷன் எப்படி இருக்கு? இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து ஒரு முக்கியமான நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட்டி நம்ம பார்த்தோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும் சார். ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா, ஒரு ஹையர் எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும், ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு கிராண்ட் கமிட்டின்னு ஒன்று அமைச்சு அதை வந்து கண்காணிக்கிற மாதிரி ஒரு கமிட்டி வேணும் அப்படின்ட்டு இந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் ஸோ ரெண்டாவது வந்து செகண்ட் எஜுகேஷன் கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் புக்கோட சிலபஸ், ஸோ எப்படி அந்த டெக்ஸ்ட் புக் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அதுக்குள்ள சிலபஸ் வந்து என்னெல்லாம் கவர் ஆகணும், ஸோ அதுக்கப்புறம் வே ஆஃப் டீச்சிங் எந்த மாதிரி டீச்சிங் பண்ணணுங்கிற விஷயம்லாம் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயினாக அடுத்து வந்து கமிட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோத்தாரி தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி மூலமா எல்லாருக்குமே ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் போகணும். அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சைல்டுக்குமே ஒரு ஃப்ரீ, அதுக்கப்புறம் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து போகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக என்னெல்லாம் கமிஷன்ஸ் இந்த இந்தியாவில் வந்து எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுறது நிறைய கமிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம சர்வ சிக்ஷா அபியான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கண்டினியூட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பிளாக் போர்ட் ஆப்ரேஷன் ஒன்று நடந்திருக்கும் சார். ஸோ அது மூலமா பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து எல்லா பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம சர்வ சிக்ஷா அபியான் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இது போக என்னதான் இருந்தாலும் நம்ம எஜுகேஷனுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் குழந்தைகள் யாருமே அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதோட அவங்க பார்க்கல உணவு பற்றாக்குறை வந்து அந்த டைம் நிறைய இருந்திருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனாக சாப்பாடு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தென் இது போக ராஷ்டிரிய மத்தியமாய் சிக்ஷா அபியான் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து 11th 5 இயர் பிளான்லேருந்து அந்த டைம்ல கொண்டு வந்த
ஒரு பாலிசியா தான் இது பார்க்கப்படுது. ம். ஸோ இது மூலமா பாலிசில இருந்து இந்த ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸாம்பிளுக்கு இந்த சயின்ஸ் லேபு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரி லைப்ரரிஸ், ஆ ஸோ இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம். ஸோ இதான் பாலிசிஸ். இப்போ வரைக்குமே நமக்கு அந்த எஜுகேஷன் சார்ந்த நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டில் வந்து எண்ணும் எழுத்தும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரீடிங் ரைட்டிங் வந்து எலிமெண்ட் டைம்ல வந்து கொண்டு கம்பல்சரி வந்திருக்காங்க. ஸோ அது இப்போ வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷனோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஏஷியன் டைம்ல இருந்தே பார்த்தோம்னா எஜுகேஷன் வந்து மஸ்டாக தான் பார்க்கப்பட்டது. ஈவன் திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன்ஸோட இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எஜுகேஷன் இல்லைன்னா ஒரு லைஃப் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஷியன் டைம்லேயே எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காஞ்சிபுரம். இந்தியாவில் வந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு கல்விக்கு சிறந்த இடமா இருந்திருக்கு, ஒரு கல்வி களஞ்சியமா இருந்திருக்கு. கலைகளா இருக்கட்டும், லிட்ரஸியா இருக்கட்டும், எல்லா வித கல்வியுமே இங்க வந்து அதிகமா இருந்திருக்கு. ஹுவான் சாங் வந்து இங்க வந்து கல்வி கற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய வருது. ஸோ இது போக பல்லவ டைம்ல வந்து இந்த காஞ்சிபுரம் ஃபேமஸா இங்க அதிகமான கல்வி வந்து வளர்க்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சோழாசுமே கல்வி வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பாண்டியாஸும் அதே மாதிரி தான் சார் பண்ணியிருக்காங்க. எல்லா மூவேந்தர்களுமே கல்வியை வந்து முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டுல வந்து கல்வி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேமா எந்த ஒரு ஈக்குவாலிட்டியா எல்லாருமே படிச்சிருக்காங்க. டீச்சர்ஸை வந்து கணக்காயர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் வந்து ரூலர்ஸுமே எஜுகேஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நாயக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா திண்ணை பள்ளிக்கூடங்களை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மராத்தா ரூலரான சாஃப்ரோஜி 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சரஸ்வதி மஹால் லைப்ரரியில வந்து அது வந்து சேஃப் கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா நம்ம நிறைய எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அவங்க வந்து சார் தாமஸ் மான்ட்ரோ இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட டைம்ல இருந்து வெஸ்டர்ன் கல்ச்சருமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு இங்கிலீஷுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார். கல்வி இருந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த யூனிட்ல வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸ் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இது எல்லாமே இதுதான் மெயினாக இருந்திருக்கு இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் டைமில். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு லார்ஜ் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் தான் இருந்திருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த கைவினை பொருட்கள் அதெல்லாம் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியலிசமாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து இது டிக்ளைன் வந்து ஆகுது அதை பற்றி? இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாம் எப்படி டிக்ளைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வரும்போது தான். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நார்மலாக எல்லாமே நல்ல ஒரு நிலைமையில தான் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருந்துட்டு வந்திருக்கும். பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு கொலோனியல் ரூலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இவங்க பண்ணக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது எல்லாமே கைவினை பொருட்களாக இருக்குது. பிரிட்டிஷ் வந்து மிஷின் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். மிஷின் பேஸ்ட்னால அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதோட சேல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸ், லேண்ட் வச்சிருக்கக்கூடிய எல்லாரோட பவர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இதே ஒரு மெயின் ரீசனாக டிக்ளைன் ஆக இருந்திருக்கும். இது போக என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தோட எக்கனாமி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புவர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அந்த சேல் எல்லாமே நல்லா இருக்கனால, மிஷின் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறனால. ஸோ அவங்களே இது எல்லாமே க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ரோட்ஸ், ரயில்வேஸ் இது எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க டிரான்ஸ்போர்ட்காக. இன்னுமே கூட பிரிட்டிஷ் யூஸ் பண்ண ரோட்ஸ், ரயில்வேஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனாலே இவங்க எல்லாமே டிரான்ஸ்போர்ட்காக மெயினாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ரொடியூசராக தான் இருந்தாங்க, ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி. ஸோ பிரிட்டிஷ் வர வர இவங்க எல்லாமே ஒரு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்ககிட்டே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் வாங்கி அதை ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக கொண்டு வந்து இங்கே வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலேயுமே இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெவி டியூட்டி இருந்திருக்கு இந்தியன்ஸ்க்கு. அங்கேருந்து கொண்டு வந்து செல் பண்ணுற பிரிட்டிஷ்க்கு எல்லாத்துக்குமே டியூட்டிஸ் வந்து ரொம்ப நாமினலாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேயே ஒரு பெரிய பாகுபாடு இருந்திருக்கு. அதனாலேயே ஒரு டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கு. இதனாலே இந்தியாவில் உள்ள கைவினை பொருட்கள் விவசாயம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஓகே. அக்கார்டிங் டு எட்வர்ட் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவில் ஃபேமஸ் ஆனது காட்டன் டெக்ஸ்டைல் அண்ட் சில்க் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மெயினாக ஒரு காட்டனுக்கு ஒரு மெயினான பர்த் பிளேஸ் அப்படின்னு இந்தியாவை தான் மெயினாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அவங்களோட இதில். அதுக்கப்புறம் பேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து என்னன்னா முகல் எம்பரர் பீரியட்ல ஷாஜகான் ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல இங்கே விசிட் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய குட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான குட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவரோட புக்கில் எல்லாமே சொல்லியிருப்பாரு. அது போக இங்கே இருக்கக்கூடிய பீகாக் த்ரோனு, இங்கே பண்ணக்கூடிய சில்க்ஸு,
கோல்டு இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு ஒரு டிராவலர் ஃப்ரெஞ்ச் டிராவலர் வந்து அட்மையர் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அவரோட ரூல்ல. ஸோ எப்படி அதுக்கப்புறம் எப்படி க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக பிரிட்டிஷ்க்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிளான்டேஷன் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய தோட்டங்கள், தேயிலை தோட்டம், அந்த மாதிரி பிளான்டேஷன் மேலே ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கும். என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே எல்லாமே பிளான்டேஷன் கல்டிவேட் பண்ணி நம்ம பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இங்கே வருவாங்க. நிறைய ஃபார்மர்ஸ் இங்கே வேலை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே வந்து டீ, காஃபி, இண்டிகோ அது எல்லாமே ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க பிளான்டேஷன் எல்லாம் நல்லா இருக்கனால இங்கே வந்து எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டீ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அஸ்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1839. அதுக்கப்புறம் நார்த் சைடுன்னு பார்க்கும்போது அஸ்ஸாமில் வந்து டீ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. சவுத் சைடுன்னு பார்க்கும்போது காஃபி, இந்த காஃபி டீ இது போக நார்த் சைடில் பார்க்கும்போது ஜூட்டும் ரொம்ப மெயினாக இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பிரிட்டிஷ் வந்து ஃபார்மர்ஸை வேலைக்கு வச்சு இங்கே எல்லாமே கல்டிவேட் பண்ணி அவங்க இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஷின் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மிஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இதில் என்னன்னு பார்த்தோன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி, அது போக பேப்பர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் உள்ளன் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி அது எல்லாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா பாம்பேல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹூஜ்லி வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவர் பக்கத்தில் ரிஷார் அப்படின்னு நியர் கல்கத்தா அந்த இடத்துல வந்து ஜூட் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜூட் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா கல்கத்தா பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டில் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக உள்ளன், லெதர் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க இடத்துக்கு கொண்டு போய் செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எல்லாமே கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அயன் அண்ட் ஸ்டீல். நம்ம இப்போ இருக்கக்கூடிய டாடா கம்பெனின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில் இருந்தவங்க ஜம்செட்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாட்டாவோட ஒரு பர்சன். அவர் வந்து அந்த டைம்ல பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய டைம்ல அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து வச்சிருப்பாரு. ஸோ அது இன்னுமே இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது மூலயமே நல்ல இண்டஸ்ட்ரி வந்து அயன் அண்ட் ஸ்டீல் மூலயமா இந்த டைம்ல க்ரோத் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. 5 இயர் பிளான், இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. 1956 ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல் சி அப்படின்னு 3 பிரிச்சிருப்பாங்க. இதில் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடியது அவங்க கண்ட்ரோல் பண்ணது என்னென்னு பார்த்தோன்னா அட்டாமிக் எனர்ஜி, அயன் அண்ட் ஸ்டீல் இது எல்லாமே கவர்மெண்ட்க்கு கீழே அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கும். அது போக பிளாஸ்டிக், அலுமினியம், டிரான்ஸ்போர்ட்டு, கெமிக்கல் இது எல்லாமே ப்ரைவேட் கண்ட்ரோலுக்கு கீழே இருந்திருக்கும். பேலன்ஸ் இருக்க எல்லாமே ப்ரைவேட்க்கு கீழே தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் 5 இயர் பிளான்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பார்க்கும்போது 1950 to 1955, அப்புறம் 55 to 60 ஒரு 5 இயர் பிளான், 60 to 65 இப்படி ஃபர்ஸ்ட் 3 5 இயர் பிளான் எல்லாமே ஒரு கேபிட்டல் குட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் குட்ஸ் எல்லாமே அந்த டைமில் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரனால. ஸோ செகண்ட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 5 இயர் பிளான்ஸ் எல்லாமே கன்சியூமர் குட்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். அதுதான் ஒரு ரூரல் எக்கனாமியோட பேக் போன் அப்படிங்கிறனால இது ரெண்டுத்தையுமே கன்சியூமர் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் இது ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி அடுத்த 3 இயர் பிளான் எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளான்ஸில் எல்லாமே இண்டஸ்ட்ரி க்ரோத் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் 1991 ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 10th 11th 5 இயர் பிளானில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் எல்லாத்தையுமே ஹை க்ரோத்க்கு கொண்டு போகணும், அதோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. மாடர்னைசேஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி அப்படின்னு 3 விதமாக கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரைமரின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் வர மாதிரி, செகண்டரியிலேருந்து சர்வீஸ் செக்டார் இது எல்லாமே வர மாதிரி. அப்போ 4th மறுபடியும் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஐடி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 4th செக்டாராக ஆட் பண்ணியிருப்பாங்க. இது மூலயமா என்னென்னா 8 டிகேட்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு 3rd லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி இன் ஏஷியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த யூனிட்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், இது போக சென்னை, மும்பை, கொல்கத்தா இதெல்லாம் வந்து எப்படி அர்பன் சென்டராக வந்து மாறினது அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இதை பற்றி எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து
ஸோ டீஅர்பனைசேஷன் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 16th century அந்த ஸ்டார்டிங்கில் வராங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து முகல் எம்பரர் ரூலிங் போயிட்டு இருக்கு, ஜஹாங்கீரோட பீரியடில் வராங்க. ஸோ அப்போ வரக்கூடிய பிரிட்டிஷ் அந்த அவங்களோட கரஸ்பாண்டன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சார் தாமஸ் அப்படின்றவங்களும் இன்னும் 2 பேர் கூட வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த இதுலேருந்து வராங்க. ஸோ வந்து இங்கே வந்து நாங்கள் சூரத் அப்படின்ற இடத்துல அப்போ வந்து பெங்கால் ரீஜன் அவங்க இது பண்ணிட்டு இருந்தனால வந்து அங்கே வந்து நாங்கள் அங்கே ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு இதை இங்கே வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே மட்டும் நம்ம இது இருந்தால் பார்த்தான்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு பிரசிடென்சிஸில் அந்த அவங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கொண்டு வந்த ட்ரேடிங் அப்படின்றத மாற்றி எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவங்க பில்டப் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த லெசனில் உள்ள ஒரு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. இதில் வந்து எப்படி டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் கான்செப்ட் வந்து உருவாகுது, டீஅர்பனைசேஷன் கான்செப்ட் வந்து உருவாகுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த நேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, இப்போ காட்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு அவங்க அபாலிஷ் பண்ணாங்கிற மீன்ஸ்லன்னா டோட்டலாக அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இல்லாமல் இவங்களுடைய குட்ஸுக்கும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு அதிகமான டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறது, அதை பிரிட்டிஷ்க்கும் யூரோப்புக்கு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதிகமான டேக்ஸ் அங்கே இம்போஸ் பண்ணுறது. அப்போ இவங்களுடைய குட்ஸ் வந்து அங்கே ரொம்ப ப்ரைஸாக இருக்கனால வாங்க முடியாமல் போயிடுது, ஸ்டாக்கேஜ் ஆகிடும். அது போக அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் இல்லையா, பிரிட்டிஷ்லேருந்து இங்கே வரக்கூடியது, யூரோப்லேருந்து இங்கே வரக்கூடியது, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வரக்கூடியது எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப லோ டேக்ஸாக வைக்கிறது. அப்படி வைக்கும்போது இங்கே உள்ள நேட்டிவ் இவங்களோட ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனாக அவங்களோட இதை பார்க்கப்படுது. உள்ளூர் வியாபாரம் இதனால கொஞ்சம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம இது பண்ணால் மட்டும்தான், எரடிகேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய இதை வந்து இங்கே ஸ்டார்ட்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணாங்க. ஸோ இது வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் டீஅர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உள்ள நேட்டிவ் ரூலர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரத், டெல்லி அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க பேரில் வரும்போது அந்த இடத்துல உள்ள ரூலர்ஸ் வந்துட்டு அந்த இடத்த தான் வந்துட்டு ஒரு மெயின் சிட்டியாக வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுனாக வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த டவுனை வந்துட்டு இது பண்ணிட்டு அவங்களுக்கு கன்வீனியன்ட் கூட வேற ஒரு டவுன் இது பண்ணும்போது அப்போ ட்ரேடிங் எல்லாமே அந்த இடத்துக்கு மாற்றப்படும். அப்போ இவங்களுடைய அந்த ஒரு ரீன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மாற்றப்படும் போது ஒரு இவங்களுடைய இது வந்து ஒரு எமினென்ட்டாக இல்லாம முடியாமல் போகுது. ஸோ இது வந்து ஒரு டீஅர்பனைசேஷனாக பார்க்கப்படுது. இங்கே எப்படி வந்து இந்த கொல்கத்தா, மும்பை, சென்னை இது வந்து ஒரு பெரிய அர்பன் சென்டராக வந்து மாற ஆரம்பிச்சது, அது காரணம் வந்து என்ன? அது காரணம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ப்ராவின்சஸ். ஸோ இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சூரத் அப்படின்ற இடத்துல இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல நம்ம ஒரு ஃபோர்ட்டோ இல்லைனா ஒரு கண்டோன்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற பேசிஸில் அங்கேருந்து வேறு நிறைய இடங்களை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக இது பண்ண முடியாத மாதிரி போகுது. அப்போ லாஸ்ட்டாக இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி, இப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சி, இப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சென்னை அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படி மாதிரி இருக்குது. ஸோ அந்த மெட்ராஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ட்டோ இல்லை ஒரு கண்டோன்மெண்ட் டவுன் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலாக எதை கொண்டு வந்தாலுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து சீஷோ இருக்குது, நமக்கு எதுனாலுமே ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கும். அதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப் அது எல்லாமே வந்துட்டு ஒரு சூட்டபிளாக அமைஞ்சிருது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்த வந்துட்டு இது பண்ணால் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடம் அந்த இடத்துல யாரோடைய இதில் இருந்தது அப்படின்னா தர்மலா வெங்கடப்பா நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலர் அவங்களோட பீரியட்ல இருந்துட்டு அவங்க வந்து திருப்பதியில வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட சேர்ந்த பகுதியாக தான் மெட்ராஸ் ப்ராவின்ஸும் பார்க்கப்படுது. ஸோ அந்த ப்ராவின்ஸ் வந்து இவங்க பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு அவங்களும் வந்துட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் கோவம் ரிவர்ல இருந்து ஒரு சர்டன் ஒரு பார்ட் வரைக்கும் மட்டும் நீங்கள் இந்த இடத்த எடுத்து நீங்கள் அதுக்குள்ள நீங்கள் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அது மட்டும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க சென்ட் ஜார்ஜா 1640s டெவலப் பண்ணி முடிச்சு அந்த இதில் தான் வந்துட்டு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆமாம், இந்த மாநகராட்சி இது சென்னை மாநகராட்சி பெருமாநகராட்சி அந்த இது. ஸோ அதை வந்து அவங்க 1640 கட்டி முடிச்சு அதை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக வச்சு அந்த இடத்துல நிறைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க. அப்புறம் டைம் போக இன்னும் நிறைய டெரிட்டரிஸ் கேப்சர் பண்ணி ஓவரால் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவராலாக எடுத்துக்கிறாங்க. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓவரால் எதெல்லாம் இப்போ கேப்சர் பண்ணோம் அப்படின்னா இப்போ உள்ள திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டம் எல்லாத்தையும் உள்ளடக்கதான் அந்த மெட்ராஸ் ஸ்டேட் மட்டும் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு முனிசிபல் கார்பரேஷனாக பார்க்கப்படுது. ஓகே. இதை தொடர்ந்து எப்படி மும்பை, கொல்கத்தா வந்து மாறுது? ஸோ இதுக்கப்புறம் இவங்க இந்த மெட்ராஸில் இங்கே கிரியேட் பண்ணும்போது இவங்களுடைய அந்த ஒரு மெரைன் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து இந்த ஈஸ்ட் சைடு மக்கள் தான், இந்த பக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு அச்சீவபிளாக இருக்குது. ஸோ 2 பக்கமும் நமக்கு வந்து இதாக இருந்தால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு ஷிப்ஸுக்கு வந்துட்டு ஒரு ட்ராவல் டைம் கொஞ்சம் குறையும். இன்னொன்று அந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் கேபிட்டல் டெல்லி இருக்கிறதுனால மும்பை இது அந்த டெக்கான் ரீஜனை கிரியேட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மும்பை பக்கம் அந்த டெக்கான் ரீஜனை ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்படியே ஷிஃப்ட் ஆகி அங்கே போகும்போது அந்த இடம் வந்துட்டு போர்த்துகீஸ் ரூலர் அவங்களுடைய இதில் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இவங்க பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலமா அந்த இடத்த இது பண்ணி வாங்கியிருந்தாங்க. வாங்கி அந்த இடத்த அடுத்து இவங்களுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக மாற்றினாங்க மும்பையை. பாம்பே அப்படின்றது இப்போ தான் நம்ம மும்பைன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து பாம்பே அப்படின்ற பேர்ல இருந்து வந்து பாம்பே அப்படியே பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக மாற்றி அங்கே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே சென்ட் ஜார்ஜ் போர்ட்லேருந்து மெட்ராஸ்லேருந்து அங்கே எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே அங்கே ஓரளவே கொண்டு போயிருந்தாங்க. கொண்டு போயிட்டு அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் அங்கே இறக்கி அப்படியே டெல்லி கொண்டு போகிற மாதிரி, பெங்கால் கொண்டு போகிற மாதிரி, அதர் ப்ராவின்சஸ் ஆஃப் இந்தியா அங்கே கொண்டு போகிற மாதிரி அப்படி செட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு
ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து பண்ண முடியுது. ட்ரேடிங் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது மரைன் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே இங்கே வந்து சுற்றி வந்து இங்கே கொண்டு போகிறத விட ஒரு வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப இதாக இருந்ததுனால நிறைய அங்கே ஃபோர்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணுறாங்க, நிறைய இது பண்ணி இது பண்ணுறாங்க, அரேபியன் சீயை கவர் பண்ண முடியுது. கவர் பண்ண முடியுது. ஓகே ஓகே. ஸோ இது மூலமாக பெங்கால் இந்த பாம்பே ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாம்பே ப்ராவின்ஸ் நம்ம பார்க்கறது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே மகாராஷ்டிரா, குஜராத், சம் பார்ட்ஸ் ஆஃப் த மத்திய பிரதேஷ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாம்பே ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. கொல்கத்தா வந்து எப்படி உருவாயிருக்கு? கொல்கத்தா வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கமும் இருக்கணும். ஸோ அந்த பக்கம் ஈஸ்ட் பக்கமும் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்தோம்னா டீ எஸ்டேட் அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் சின்ன சின்ன கிரியேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி அங்கே உள்ள ரூலர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே பேசி வச்சு இது பண்ணி மணி லாண்ட்ரிங் நிறைய இது பண்ணுறாங்க. கொடுத்து அவங்களால அடுத்து ரீபே பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு வரும்போது அப்போ அந்த இடத்த கேப்சர் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இதாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ட்ரேடிங் அப்படின்னு கொண்டு வந்து 4 டிகேட்ஸ் போக 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 அடுத்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதாக இது வந்தது. ஸோ இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய அந்த 3 பிரசிடென்சிஸ். ஓகே ஓகே ஓகே. இது போக வந்து இவங்க பிரிட்டிஷ் பீரியடில் வந்து போர்ட் சிட்டி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும், கண்டோன்மெண்ட் ஏரியா வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இதெல்லாம் எப்படி உருவாச்சு அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இவங்க சில இந்த 3 பிரசிடென்சிஸ் முக்கியமான ஒரு ப்ராவின்சஸாக பார்க்கப்படுது. இது வந்து பொதுவாக மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அதை உருவாக்கி இருக்கலாம். அந்த இடத்துல அதிகமாக ட்ரேடிங் வந்து நடக்கணுங்கிற கிரியேட் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸுக்காக வேண்டி அதை கிரியேட் ப்ராவின்சஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இது போக வந்துட்டு இது மட்டுமே ஒரு ரூலிங் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது போர்ட் சிட்டிஸ். ஸோ போர்ட் சிட்டிஸ் பார்த்தோன்னா இப்போ கூட சென்னை சைடு தூத்துக்குடி விஓசி போர்ட் அந்த மாதிரி மேலே உள்ள எண்ணூர். ஸோ அது போக அந்த ஈஸ்ட் கோஸ்ட் இருக்கக்கூடிய ஒடிசா, புவனேஸ்வர், அப்புறம் அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ட்ஸ். ஈஸ்ட் சைடில் இருந்ததெல்லாம் வெஸ்ட் சைடு பார்க்கும்போது மும்பை, கோவா, அப்புறம் கொச்சின் இதெல்லாமே அவங்களுடைய போர்ட் சிட்டியாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு மட்டுமே உள்ளது அப்படின்ற மாதிரி. பிரிட்டிஷ் மட்டும் தான் இது பண்ணணும், வேற வேற யாரும் வர முடியாது, இது பண்ண முடியாது, வேற யூரோப்பியன்ஸ் இது பண்ணக்கூடாது, ஒன்லி இவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இதுல எக்ஸப்ஷனலாக பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி வேணா உங்களுக்கு எக்ஸப்ஷனாக ஃப்ரெஞ்சுக்கு போயிருக்கும், அது மட்டும் ஃப்ரெஞ்சு டெரிட்டரி. மற்றது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் இவங்களுடைய மரைன் ஆக்டிவிட்டி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து போர்ட் சிட்டிஸாக கிரியேட் பண்ணாங்க. ஸோ ட்ரேடிங் எஃபிஷியண்டாக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டியில் கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கண்டோன்மெண்ட்ஸ். ஸோ கண்டோன்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்லி மிலிட்டரி ஆக்குபை மட்டும் அங்கே இருக்கும். ஸோ அவங்களுடைய இது மட்டும் அங்கே வச்சுக்கிற மாதிரி வச்சு நிறைய கண்டோன்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூலூர், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் கண்டோன்மெண்ட் உள்ளது இப்போ ப்ரெசென்ட்ல வந்து. அங்க பெங்களூர்ல பார்த்தா நம்ம பார்டர்ல போகும்போதே ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி அது எல்லாமே அந்த இடத்துல இருந்து இருந்த வரைக்கும் கூட அந்த பிரசன்ட் கண்ட்ரோல் உள்ளது. ஒன்லி ஃபார் தி மிலிட்டரி பர்பஸ் அவங்களோட ராணுவ தளவாட ஏரியாவா அது ராணுவ தளவாட பட் ப்ளஸ் அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் அங்க இருக்கும். ஸோ இது வந்து மிலிட்டரி கண்ட்ரோல்மெண்ட்ஸ் பார்க்கறது. அதுக்கடுத்து வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு யூரோப்பியன்ஸ் பார்க்கறதுனால அவங்க எல்லாருமே அந்த ஒரு மெடிட்டரேனியன் அந்த மேல இருந்து வந்ததுனால இங்க இருக்கக்கூடிய இந்தியன் வெதர் வந்து இது பண்ண முடியல, சக்சீட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெதரா அவங்க இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இங்க உள்ள ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஜார்க்கண்ட், ஊட்டி, குன்னூர் அப்படி உள்ளது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனா ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டலா கிரியேட் பண்றாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டலா கிரியேட் பண்ணி அவங்க வந்துட்டு இங்க இருந்து ரூல் பண்ணாம நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியால இருந்து ரூல் பண்ணாம அங்க இருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மாத்தி ரூல் பண்ணிக்கிறாங்க. சீசனல் சேஞ்ச் ஆகும்போது அங்க மாத்திக்கிறது, அங்க இதாக இருக்கும்போது இங்க வந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே பிரின்சிபல் தான் இப்போ நம்ம வச்சிருக்கிறது தான். இப்போ நம்ம ஹரியானா, ஹிமாச்சல் அங்கே பார்த்தோம்னா 2 ஸ்டேட்ஸ் வச்சு 2 கேபிட்டல் வச்சிருக்கோம். அஸ்ஸாம்லேயும் 2 கேபிட்டல் வச்சுக்கோம். ஸோ இந்த பேசிஸில் தான் சம்மர்ல எங்க விண்டர்ல எங்க அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி வச்சுக்கோம். அவங்ககிட்ட கொண்டு வந்து ஓகே 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 இது வந்துட்டு ஹில் ஸ்டேஷனாக கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப அச்சீவபிளாக போயிட்டு வர மாதிரி ரொம்ப மாறுது அப்படின்னா இவங்களோட ரயில்வேஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரயில்வேஸ் 1853 அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வேஸ் இன்ட்ரோடியூஷன் பண்ணுறாங்க. டல்கௌசி பீரியட்ல வருதா? ஆமா, அவங்க பீரியட் தான் ரயில்வேஸ் வந்து இன்ட்ரோடியூஷன் பண்ணுறாங்க. அந்த ரயில்வேஸ் வந்து அவங்க என்ன பர்பஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா கூட்ஸை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொண்டு போகணும், போர்ட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரயில்வேஸ் கொண்டு வராங்க. இது நாள் போக 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 ஒரு டூரிசம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வருது. இந்த டூரிசம் பார்க்கும்போது இன்னும் ஸ்பெஷலாக ஹில் ஸ்டேஷன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ரயில்வேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் வந்து அதிகமாகும் இந்த ரயில்வேஸ் கொண்டு வந்ததுக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த யூனிட்ல வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் த விமன் இன் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஏன்ஷியன் பீரியடில் பெண்களோட நிலை, மெடிவல் பீரியடில், மாடர்ன் பீரியடில் எப்படி வந்து பெண்கள் வந்து சமூகத்தில் பார்க்கப்பட்டிருக்காங்க அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஏன்ஷியன் பீரியடில் பெண்களோட நிலை வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். பெண்களோட நிலைமை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. ஏஷியன் பீரியட்ல அவங்களை வந்து மதிச்சிருக்காங்க. மிடிவல் பீரியட்ல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சோசியல் இவல்ஸ் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்ல அது எல்லாமே சரி பண்ணப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுக்கான நிலையை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதுல யாரெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த சோசியல் இவல்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சோசியல் ரிஃபார்மர்ஸ் பத்தியும் பார்க்க போறோம்.
இதுல வந்து மெயினா வந்து ராஜாராம் மோகன் ராய், பெரியார், இந்த மாதிரி சோசியல் ரிஃபார்மர்ஸ் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆமா. ஏஷியன் பீரியட்ல வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பெண்கள் வந்து ஒரு காடாவே சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மதர் காடஸ். அப்ப ஒரு கடவுளே இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த காலகட்டத்துல பெண்களை வந்து மதிச்சு நடந்திருக்காங்க. ஒய்ஃபை வந்து ஈக்குவல் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரிக்வேதிக் பீரியட்லயும் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து சம மதிப்பு இருந்திருக்கு. எஜுகேஷன்லயும் அவங்க இருந்திருக்காங்க. கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. வேதிக் லிட்ரஸி எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களும் கத்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுல இருக்காங்க. ஆனா அதே இதுல லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து அது எல்லாமே மாறிடுச்சு. அவங்க அங்க ரிக்வேதிக் பீரியட்ல எப்படி கொண்டாடப்பட்டாங்களோ இங்க வந்து அப்படியே மாற்றப்பட்டிருக்காங்க. எல்லா சோசியல் லிவல்ஸும் இதுல வந்திருக்கு. எதனால சதி, விடோ ரீமேரேஜ் அதெல்லாம் தடுத்திருக்காங்க இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ் இருந்திருக்கு. இந்த மாதிரி சோசியல் லிவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து உமனை வந்து சம மதிப்பா நடத்தல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கல. ஆனா அங்கங்க காணப்பட்டிருக்கு. ராஜ்புட்ஸ் வந்து அவங்களோட இல்லைன்னா அந்த பெரிய கிங்டம்ல உள்ளவங்க அவங்க கிங்டம்ல உள்ள பெண்களுக்கு மட்டும் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு சொல்லி உயர்நிலை பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் கல்வி இருந்திருக்கு. மத்த எந்த பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் பர்தா சிஸ்டம் இருந்திருக்கு. அப்பதான் வந்து முகல் அவங்களோட வந்திருப்பாங்க. ஸோ அந்த பர்தா இதுவும் அவங்களுக்கு இதா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிசு கொலை இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அப்புறம் எஜுகேஷன் வந்து ரொம்ப இதா காணப்படல. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜ்கோட்ஸ்ல வந்து ஜூன்ஹார் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கிங் வந்து யார்ட்டையாவது தோற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணதுக்கு முடியாம அவங்களோட குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே கொன்னுட்டு அந்த கிங்கும் இறந்துருவாரு. பெண்கள் எல்லாரையுமே கொன்னுட்டு இறந்துருவாரு. இந்த இதுவும் அப்ப நிறைய இதா காணப்பட்டிருக்கு. ஆமா, இதுதான் ஏஷியன் பீரியட்ல உள்ளது சார். மெடிவல் பீரியட்ல எப்படி இருந்துச்சு? மிடிவல் பீரியட்லயும் வந்து பெருசா பெண்களுக்கு மதிப்பு இல்லை. அதே இதுதான் இங்கேயும் கண்டினியூ ஆயிருக்கு. சதி எல்லாமே இருந்திருக்கு. சதி, விடோ ரீமேரேஜ், சைல்டு, ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு எல்லாமே இங்கேயும் இருந்திருக்கு. இதுலயும் வந்து பெண்களுக்கு பெருசா கல்வி கொடுக்கல. ஆனா இதுல வந்து ஒரு விதிவிலக்கா வந்து அக்பர் வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது, இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அக்பர் மட்டும், மத்த எல்லாருமே இந்த இதுலதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அக்பர் மட்டும் இதுக்கு எதிரா இருந்திருக்காரு. பீரியட்ல வந்து பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து 19th செஞ்சுரியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது எல்லாமே இருந்திருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து சோசியல் ரிஃபார்மர்ஸ் வராங்க. பெண்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த திட்டத்தெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க 2-3 பேரா இது பண்றது. அதுக்கப்புறம் நிறைய பேரா வராங்க. இதுல ராஜாராம் மோகன் ராய் பெரிய இது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட தங்கச்சே வந்து சதி இதுக்கு ஆளாகுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தோன்னே அவங்க உடன்கட்டை ஏறி இவங்களும் இது பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பெண்களே இது வந்து அவங்களும் வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா காலப்போக்குல வந்து அது வலுக்கட்டாயமா மாறி இருக்கு. அவங்களால அதுக்கு அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. ஆனா அவங்களோட உறவினரோட இதனால கட்டாயத்தினால அவங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது அவங்க தங்கச்சிக்கே இது நடந்ததுனால அவர் வந்து நான் இதை வந்து சட்டப்புறமா இது ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருப்பாரு 1818ல. அப்ப 1818ல இருந்து அந்த 1820 வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய கட்டுரை வெளியிட்டிருப்பாரு. அதுல வந்து இந்த மாதிரி சதிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை, நம்மளா கொண்டு வந்ததுதான் அப்படிங்கறதுதான் கொண்டு வந்திருப்பாரு. இதுக்கு வந்து பிரிட்டிஷ் இதுல வந்து லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது மூலமா அவங்க வந்து சட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சதி ஒழிப்பு சட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுமாதிரி சைல்டு மேரேஜ் இதுவும் வந்து இதுல தடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை திருமணம் இருக்கவே கூடாது அப்படிங்கறத பிரிட்டிஷ் இதுல கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் இதுலதான் நிறைய ரிஃபார்மர்ஸும் வந்திருப்பாங்க. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கல்வி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 19th செஞ்சுரியில ஸ்டார்டிங்ல இப்பெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கல்கட்டால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கேர்ள்ஸுக்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்திருக்கு. 1982ல வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலை வந்து
பெத்துனேங்கிறவர் வந்து கேர்ள்ஸுக்காக ஸ்கூல் நிறைய பூனேல வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் 1880 வந்து கேர்ள்ஸ் வந்து என்டர் இன்டு த யூனிவர்சிட்டிஸ் போற அளவுக்கு அவங்களோட கல்வி வந்து உயர்ந்திருக்கும். டீச்சராகவோ இல்ல டாக்டர்ஸ் அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய மேகசின்ஸும் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. 90ல DK கார்வே அப்படிங்கிறவர் வந்து ஸ்கூல்ஸ் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. 1960ல வந்து இந்திய உமன்ஸ்க்காக யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதே இயர்ல வந்து லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் டெல்லியில வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் 3 பீரியட்ஸ்ல உள்ளது. இப்ப சோசியல் ஈவில்ஸ் ஆனதுல நம்ம எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஃபோர்டிசைட், அப்புறம் சதி, விடோ ரீமேரேஜ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இருக்குன்னு பார்த்தோம். இதை வந்து ஒழிக்கிறதுக்கான சில ஆக்ட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்ஸ் அந்த சிசு கொலை பண்றதுக்கு வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட், இதான் அந்த ராஜாராம் மோகன் ராய் கூட சேர்ந்து லார்ட் வில்லியம் பென்டிக் கூட சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுக்கு எதிராக கொண்டு வந்தது வந்து பெங்கால் ரெகுலேட்டரி ஆக்ட் 21 1795ல கொண்டு வருது. இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சிசு கொலை இருக்கக்கூடாது. இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அந்த காலகட்டத்துல பெண்களை வந்து வளர்க்க முடியாது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்துச்சு. ஆனா இது ரொம்ப தப்புன்னு இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, இந்த மாதிரி 3 ஆக்ட் வந்து இதுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கருவுல இருக்கும் போதும் கூட அதோட ஜெண்டர் தெரிஞ்சுட்டுனா அப்படியும் கொண்டிருக்காங்க அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் சதி வந்தது. சதி வந்து மெயினா ராஜாராம் மோகன் ராயால தான் அழிக்கப்பட்டுச்சு. அவரோட தங்கச்சிக்கு நடந்த இன்சிடென்ட்னால அவர் வந்து சட்டப்பூர்வமா இதை அழிப்பேன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து சதி அபாலிஷன் ஆக்ட் 1829ல இது கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து இந்த மாதிரி யாராவது அவங்களுக்கு தூண்டுதலோ இது யாரும் பண்ணுனா அப்படின்னா அந்த லார்ட் வில்லியம் வந்து ஜெயில போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களை வந்து கோயிலுக்குன்னே இந்த நேர்ந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க அங்கேயே வளர்ந்து கோயிலே வந்து அந்த பணிகள் செஞ்சு அப்புறம் பரதநாட்டியம் நிறைய கலையெல்லாம் கொடுத்து கோயிலுக்கு வந்து பணி செய்யணுங்கிறது தான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல வந்து அவங்கள வந்து மிஸ்பிஹேவ் பண்றது, அவங்கள ஒழுங்கா சமநிலையா நடத்தாம அப்படியே அந்த சிஸ்டம் வந்து அது வந்து பெண்களுக்கு எதிரா மாறிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதை ஒழிக்கிறதுக்கு மெயினா வந்தது வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்த சிஸ்டம் இந்த இதை நம்ம தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அதுக்கு அவங்க வந்து நிறைய அதை எதிர்த்து இது பண்ணதுனால தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து அவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க 1929ல. இதை அபாலிஷ் பண்ணதுங்கிறது பார்த்தா கரெக்டா அதுக்கு தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது அக்டோபர் 9 1947ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் சட்டமாக்கப்பட்டு இனிமேல் யாராவது வந்து இதுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த யாருமே அவங்கள வந்து இப்படி பெண்களை வந்து கோயிலுக்காக அப்படின்னு அனுப்பக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நெக்ஸ்ட் சோசியல் ரிஃபார்மர். இவர் வந்து விடோ ரீமேரேஜ்க்கு வந்து ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. நமக்கு விடோ ஏன் இப்படி இருக்கணும், அவங்க சதியிலேருந்து வெளிவந்துட்டாங்க ஆனா விடோவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு இதா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1956ல. அதுக்கு வந்து அவரே ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு வந்து ஒரு விடோவே மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்களும் அதை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு மக்கள். கந்தகுரி வீரசலிங்கம் இவங்க வந்து எல்லா கமிஷன்லயுமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகோபாலே இவரு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஃபர்தா சிஸ்டம்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ரிஃபார்மர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் டைம்ல வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷை எதிர்த்தே நம்மளோட பெண்கள் நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. அதான் வேலு நாச்சியார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்க மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பிரிட்டிஷை எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்து ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஆதரவா வந்தது வந்து நம்ம ஆர்டிகல் 14 வந்திருக்கும். ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அந்த மாதிரி ஆர்டிகல் 14ல வந்து பெண்களுக்கு ஆதரவா வந்திருக்கும். அப்புறம் நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் 1986ல வந்திருக்கும். அதுல வந்து பெண்களுக்காக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு 33% அவங்களுக்குன்னு இடஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தப்பட்டிருக்கு.